ஹலோ. அண்ணா பேசலாமாண்ணா? எஸ் பேசலாம். ஓகே ஓகே ஓகேண்ணா, சரிங்கண்ணா. அதான் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 3 கொஷின்ஸ் அமிச்சதில் ஃபர்ஸ்ட் 3 கொஷின்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஓகே. இந்த ஃபேமிலி பேக்ரவுண்டு, சைல்ட்ஹுட், ஃபார்மேட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் யூத் அண்ட் எஜுகேஷன், சேலஞ்சஸ் டு மினிஸ்ட்ரி அண்ட் டு மிஷன். அந்த மினிஸ்ட்ரிக்கு போகிறதுக்கு, மிஷன் சைட்டுக்கு அந்த சேலஞ்சஸ் நம்ம பேசிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சேலஞ்சஸ் presented by cultured address இது. அப்புறம் வந்து மிஷனலாஜிக்கல் பிரின்சிபல், மெத்தட், strategy employed, the enduring result and impact of this life and ministry. அப்போ லாஸ்ட் 3 கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான். ஓகே ஓகே. This call is now being recorded. ஸோ நாங்கள் ட்ரெயின் ஏறி பீகாருக்கு ஏப்ரல் 11th வந்தாச்சு. அப்போ நானும் கிளாட்வின் பிரதரும் ஒரே ட்ரெயினில் தான் நாங்கள் வந்து ஒரு 1 வீக்குக்குள்ள அகஸ்டின் ஜெபகுமார் அங்கிளோட இன்டர்வியூ வச்சாங்க. ஏன்னா அங்கிள் வந்து அவுட் சைட் மினிஸ்ட்ரிஸ் போயிட்டு இருந்ததுனால ஒரு 1 வீக் நாங்கள் வந்து கெஸ்ட் ஹவுஸில் வெயிட் பண்ணியிருந்தோம். ஏன்னா எங்களை எந்த ஃபீல்டில் போட போகிறாங்கன்றது அங்கிள் தான் வந்து சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. அப்புறம் ஏப்ரல் 18th, ஸோ நாங்கள் 11th ரீச் ஆகணும். 18th வந்து அங்கிளோட இன்டர்வியூ இருந்தது. டைரெக்டாக போய் மீட் பண்ணோம். ஸோ நானும் என் கிளாட்வினும் வந்து 2004 ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 8 years, 2004 2012 வரைக்கும் 8 years தான் நாங்கள் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ரொம்ப க்ளோஸாக இருப்போம். அப்போ இன்டர்வியூ டைமில் வந்து அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 2 பேருமே வந்துட்டு 8 years ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப நெருங்கி பழகிருக்கீங்க, சேர்ந்து நிறைய பெங்களூரில் மினிஸ்ட்ரிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ பட் காட் இஸ் லீடிங் மீ டு செப்பரேட் போத் ஆஃப் யூ. உங்கள் 2 பேரையுமே வந்து நான் பிரிக்க போகிறேன். ஏன்னா 2 பேருக்குமே டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் மினிஸ்ட்ரி, அப்புறம் டிஃப்ரெண்ட் ஃபீல்டு, டிஃப்ரெண்ட் சிட்டி, டிஃப்ரெண்ட் ஜோன், எல்லாமே வேற வேற ஜோன்ல பிரிச்சு உங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து நான் பிரிக்கிறேன், ஃபெலோஷிப்பை அப்படின்ட்டு அந்த இன்டர்வியூ அன்னைக்கே வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஆச்சரியமாவே இல்லை. ஏன்னா ஐ வாஸ் ரெடி ஃபார் எனிதிங். ஓகே. ஸோ ஆரம்பத்தில் நாங்கள் இணைந்து வந்தாலும் கூட we were ready to be separated. அப்போ வந்து என்ன வந்து ரோத்தாஸ் மலைக்கு மேல அனுப்புறதா பிளான் பண்ணாங்க, ரோத்தாஸ். அதுக்கப்புறம் கிளாட்வின் பிரதர் வந்து நேபாள் பார்டர்ல பெத்தியான்ற ஒரு பிளேஸ்ல நார்த் பீகார் கிளாட்வின் அனுப்பிட்டாங்க. என்ன வந்து நம்ம ஜெம்ஸ்னுடைய ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு 50 kilometers வந்து ரோத்தாஸ் மலை இருக்கு. ஸோ அந்த மலைக்கு மேல மினிஸ்ட்ரிக்காக அனுப்பினாங்க. ஸோ சுருக்கமாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் பாயிண்ட்ஸை சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அந்த கல்ச்சர் எப்படி அட்ரஸ் பண்ணீங்க அப்படின்றது. இந்த 2012 இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 4 டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பீப்புளை வந்து பார்க்குறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பெங்களூர் பற்றி உங்களுக்கு தெரியும். சிட்டி லைஃப், சிட்டி ஸ்டைல், எங்கேயுமே வயல் பார்த்தது கிடையாது, அக்ரிகல்ச்சர் பார்த்தது கிடையாது, கிராமங்கள் மாதிரி இருக்காது. ஸோ டோட்டலி சிட்டி, எஜுகேஷன். ஸோ பெங்களூர் வந்து ஒரு மினி அமெரிக்கா, சிலிகான் வேலி, இண்டஸ்ட்ரியல் ஏரியா, எஜுகேஷனல் ஹப், நல்ல டெவலப்டு சிட்டி, லிட்ரஸி ரேட் ஹை, அண்ட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு கிளைமேட் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா நல்ல கூல் கிளைமேட். அப்புறம் இன்கம் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் நல்ல இன்கம் இருக்கும், வீடு வசதிகள் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் பெங்களூர். கம்ஃபர்டபுள் பிளஸ் லக்ஸரின்னு கூட சொல்லலாம். நல்ல வெல் செட்டில்டு, நல்ல ஜாப்ல இருக்கிறவங்க, சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க வந்து பெங்களூர்ல ஃபார் தம் இட் இஸ் லைக் எ லக்ஸுரி. ஏன்னா பெங்களூர்ல நான் ஒர்க் பண்ணும் போது மந்த்லி ஃபோன் பில்லே 2000 வரும். அந்த டைம்லலாம் வந்து ஃபோன் ரேட்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப். நினச்சா ஹோட்டலுக்கு போகலாம், ஸ்வைப் பண்ணிக்கலாம், கார்டு ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம், வீட்டுக்கு எல்லாத்தையும் வர வச்சுக்கலாம்,
கார் புக் பண்ணிக்கலாம், ஏசி ஏசி ஆஃபீஸில் ஏசி இருக்கும், வண்டி இருக்கும். இப்படி ஒரு நல்ல ஒரு லைஃப் வந்து பெங்களூர்ல இருந்தது. இது வந்து பிஃபோர் கோயிங் ஆஸ் அ மிஷனரி. இப்போ அங்க அது வந்த உடனே கல்ச்சர் எப்படின்னா, ஸ்ட்ரெயிட்டாவே ஐ வாஸ் சென்ட் டு ரோத்தாஸ் ஹில்ஸ். ஒரு ஆதிவாசிகள் வாழ்ற, பழங்குடியினர் வாழ்ற ஒரு மலைக்கு மேல, மலை அடிவாரத்துல அனுப்பப்பட்டேன். அங்க வந்து ரோடு வசதி இல்ல, நோ ரோடு, தார் ரோட பார்க்கவே முடியாது. பெங்களூர்ல தார் ரோட மட்டும்தான் பார்க்க முடியும். அங்க நோ ரோடு, நோ வாட்டர், நோ எலக்ட்ரிசிட்டி. 2012 வருஷத்துல கூட ரோடு, வாட்டர், தண்ணி, மின்சாரம் இல்லாத ஒரு இடத்துல பெங்களூர்ல இருந்து நான் போறது வந்துட்டு அது ஒரு பெரிய இதுவா இருந்தது. ஏன்னா இப்ப என்ன ரோத்தாஸுக்கு போடும்போது அங்க ரோத்தாஸ்ல இருக்கிற மிஷினரிஸே சொல்லியிருக்காங்க, இப்போ பெங்களூர்ல இருந்து ஒரு தம்பி வராரா, ஒரு வாரத்துல அவர் ஓடி போயிடுவாரு. நான் பெங்களூர்ல இருந்தவருக்கு வந்து இங்க இருக்கிற கல்ச்சர், இங்க இருக்கிற ஹீட்டு, கிளைமேட்டு, ஃபுட்டு, அதுவும் மலையில ரோடு இல்ல, கரண்ட் இல்ல, அப்புறம் வாட்டர் இல்ல, எப்படி இருக்க போறாருன்னு தெரியல. ஒரு சந்தேகமா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நான் அங்க வரேன்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சு. இப்படி ஃபர்ஸ்ட் கல்ச்சர் வந்து ஆதிவாசி மக்கள், அதுவும் மலைவாசி மக்கள். அவங்க பேசுற பாஷை வேற, லாங்குவேஜ் வந்துட்டு டோட்டலி ஹிந்தி பேசினாலாவது ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா பெங்களூர்ல ஒரு லாங்குவேஜ் ஹிந்தி படிச்சிருக்கிறதுனால ஹிந்தியில கம்யூனிகேட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. பட் அந்த ஆதிவாசி மக்கள் வந்து ஹிந்தி கூட தெரியாது. அவங்க வந்து அவங்களுடைய லோக்கல் ஒரு ராவன் லாங்குவேஜ் பேசுவாங்க. ஸோ லாங்குவேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் கல்ச்சர்ல ஒரு பயாஸ் இருந்தது, ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ எவ்ரி திங் ஐ ஹாவ் டு அடாப்ட் நியூலி. புதுசா அந்த பள்ளம் மேடு ரோட்டுல நடக்கிறது, வண்டி ஓட்டுறது, தண்ணியே இல்லைனாலும் அங்கங்க ஒரு சின்ன கிணறுல இருந்து தண்ணியை மொண்டு வச்சிருப்பாங்க, அதை குடிக்கணும். கரண்டே இருக்காது பல மணி நேரம், இல்லாத ஃபுல் டே கரண்ட் இல்லாம இருக்கணும். கரண்டே இல்லாத ஒரு வேர்ல்டு, மொபைல் டவரே இல்லாத ஒரு வேர்ல்டு. மொபைல் இருக்கோ, சிக்னல் இருக்காது. 24 மணி நேரம் கால் பண்ண முடியாது, யார் காலும் பண்ண முடியாது, நியூஸ் படிக்க முடியாது, ஆன்லைன்ல யார்கிட்ட சேட் பண்ண முடியாது. ஸோ ஆரம்பத்துல ஒரு சின்ன ஃபன்னியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த ரோத்தாஸ்ல ஊழியர் செய்யும் போது ஃபர்ஸ்ட் தடவை எனக்கு வந்து நாங்க வந்த உடனே எங்களுக்கு கொஞ்சம் அலவன்ஸ் கொடுத்தாங்க, கையில காசு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு இதுதான் உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் அப்படின்னாங்க. ஏன்னா நாங்க பெங்களூர்ல ஏர்ன் பண்ணதுக்கு அது நான் கம்பேர் பண்ணா அது வந்து நத்திங். ஸோ மந்த்லி இவ்வளவுதான் எங்களால கொடுக்க முடியும் மிஷினரிக்கு, இதை வச்சு நீங்க மந்த்லி நீங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க. எங்களை இன்டர்வியூ முடிச்சுட்டு அனுப்பும் போது எங்க கையில கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. ஸோ நாங்க பர்ஸ்ல காசெல்லாம் வச்சுட்டு நாங்க ரோத்தாஸ் போறோம். நான் ரோத்தாஸ் போயிட்டேன். அப்ப அங்க ஒரு வாட்டி வந்து ரோத்தாஸ்க்கு அந்த என்னுடைய மிஷின் ஃபீல்டு 10 கிலோமீட்டர், அந்த ரோத்தாஸ் மெயின் ஜங்ஷன்ல இருந்து 10 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள போனோம். அதுதான் என்னுடைய மிஷின் ஃபீல்டு. அங்க 5 கிராமங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 5 கிராமத்து பிள்ளைங்களுக்கும் ஒரு ப்ராஜெக்ட் நடத்துறாங்க. அந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒரு அக்கௌண்டன்ட்டா, பிளஸ் அந்த ப்ராஜெக்ட்ல 250 வாலிப பசங்க, எல்கேஜி டு எம்பிஏ படிக்கிற வரைக்கும், அதாவது 6 வயசுல இருந்து 22 வயசு வரைக்கும் உள்ள சில்ட்ரன்ஸை வந்து அடாப்ட் பண்ணி அவங்கள படிக்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு ஏதாவது ஒரு பொண்ணோ பையனையோ, ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளைய தத்தெடுத்து 22 வயசு வரைக்கும் எஜுகேஷன் கொடுப்பாங்க நம்ம ஜென்ஸ் ஆர்கனைசேஷன்ல. அவங்கள படிக்க வச்சு போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் படிக்க வச்சுட்டு தென் அதுக்கப்புறம் அவங்கள ரிலீவ் பண்ணிட்டு வேற நியூ ஸ்டூடெண்ட் எடுப்பாங்க. இப்படி 5 கிராமத்தை அடாப்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த ப்ராஜெக்டுக்கு அக்கௌண்டன்ட் ஆகும். எவ்ரி சண்டே அந்த ப்ராஜெக்ட் பிள்ளைங்களுக்கு ஒரு யூத் பாஸ்டரா, ஸோ கிட்டத்தட்ட 120 யூத்ஸ் இருந்தாங்க, 130 சில்ட்ரன்ஸ் இருந்தாங்க. 130 சின்ன பிள்ளைங்க, அதாவது பிலோ 12 இயர்ஸ், அபவுட் 12 இயர்ஸ்ல இருந்து 22 வரைக்கும் 120 வாலிப பசங்க இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு யூத் பாஸ்டர் மாதிரி. அது போக அவங்களுடைய பேரண்ட்ஸும் வருவாங்க அந்த ப்ராஜெக்ட்ல, ப்ரேயர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ ஒரு புது ரோல் கொடுத்து என்னை அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. அப்ப
பொதுவா நான் காசெல்லாம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த காட்டுக்குள்ள எங்க லீடர் வந்து அவருடைய வண்டியை கொடுத்தாங்க, பைக் 2 வீலர் ஓட்டுறதுக்கு. நான் கேஷுவலா பெங்களூர்ல நம்ம வீட்ல இருந்து ஆபீஸுக்கு கிளம்புற மாதிரி பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, சரி போற இடத்துல நடுவில் எங்கேயாவது ஏடிஎம் இருக்கும், காசை வித்ட்ரா பண்ணிக்கலாம், கடைங்க இருக்கும், ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அங்க ஜனங்க சொல்றாங்க, நீங்க ஏதாவது டிஃபன் பாக்ஸ்ல ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு போங்க. நான் ரொம்ப தைரியமா வேண்டாம் வேண்டாம், நான் போற வழியில ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன், ஆனா எதுவும் கிடைக்காது தம்பி அப்படின்னாங்க. நான் இல்ல இல்ல நான் பாத்துக்கிறேன், ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன். 10 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள போனோம், தண்ணி பாட்டில் வரைக்கும் எடுக்கல கையில. ஸோ பைக் எடுத்துட்டு காட்டுக்குள்ள போறேன். எந்த சைடு திரும்பினாலும் வெறும் மரம், செடி, கல்லு, மண்ணு, பள்ளம், மேடாதான் இருக்கு. 10 கிலோமீட்டர் உள்ள போற அதுவும் வந்து ரோடு பாத்தீங்கன்னா பள்ளம் மேடு இருக்கும். 10 தடவை வண்டியை ஆஃப் பண்ணிட்டு தள்ளணும், இறக்கணும், பள்ளத்துல மாட்டிக்கும், சேத்துல மாட்டிக்கும். அந்த 10 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறது லைஃபே வெறுத்து போன மாதிரி ஆயிடும். ஸோ வெயில், தொண்டை காஞ்சிருச்சு. அப்ப பாக்குறேன், என்னடா இது பஸ் நிறைய காசு இருக்கு, நம்ம நினைச்ச போற வழியில ஏதாவது கடையில சாப்பிட்டுக்கலான்னு ஒரு கடையே இல்லையே. அந்த 10 கிலோமீட்டர் போய் முதல் தடவை அந்த ப்ராஜெக்ட்ல போய் உட்காந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓ திஸ் இஸ் நாட் பெங்களூர், இது வந்து பெங்களூர் கிடையாது. ஐ ஹாவ் டு அடாப்ட் திஸ் நியூ கல்ச்சர். எதுவுமே இல்லை இங்க, ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை, ஒரு கடையும் நீங்க பார்க்க முடியாது. அந்த மலைக்கு மேல ஒரு உப்பு பாக்கெட் வாங்கணும்னாலும் மலையில இருந்து அவங்க 20-30 கிலோமீட்டர் வந்து மலைக்கு கீழே தான் வரணும். உப்பு பாக்கெட் வாங்கணும்னாலும் மேல ரொம்ப அக்ரிகல்ச்சரும் பண்ண முடியாது. கொஞ்சம் பண்ணுவாங்க, ரொம்ப ஒன்றும் தெரியாது. காஞ்சு போட்ட மரங்கள் தானாவே விழுந்துருச்சுன்னா அதை வெட்டி சின்ன சின்னதா வெட்டி கொண்டு வந்து கீழே மலைக்கு கீழே ஹோட்டல்ஸ்ல வந்து வெறுகு சப்ளை பண்ணிட்டு வர காசுல அப்படியே திரும்பி அங்கேயே மலைக்கு கீழே அரிசி பருப்பு எல்லாம் மூட்டை கட்டிட்டு அவங்க தலைமையில வச்சுட்டு நடந்து மலை மேல ஏறுவாங்க. அப்படியெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் புது புது திங்ஸை வந்து என்னால பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு என்டையர் வில்லேஜுக்கே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துல இருந்து அப்படியே தண்ணி கொஞ்சம் வரும். அந்த தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கையளவு தான் ஒரு பள்ளம் இருக்கும். அதுல ஒரு சொம்பு போட்டு தண்ணி மொள்ளலாம், அவ்வளவுதான். அந்த ஒரு லெவலுக்கு வந்தோடனே தண்ணி நின்றும். அந்த ஒரு ஒரு சொம்புல தண்ணிய நீங்க மொண்டு நீங்க பாத்திரத்துல ஊத்தணும், அடுத்து மறுபடியும் தண்ணி வரும், மறுபடியும் அதை எடுத்து ஊத்தணும். அப்படி ஒரு குடம் தண்ணி ஒரு பாத்திரம் தண்ணி நிரப்பணும்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஃபில் பண்ணுவாங்க. எல்லா ஆதிவாசி மக்கள் உட்காந்து பேசிட்டு, குளிக்கிறதுக்கு இடம் இருக்காது, அந்த இடத்துலதான் குளிக்கணும். அப்ப பகல் நேரத்துல ஆண்கள் குளிச்சா சாயங்கால நேரத்துல பெண்கள் குளிப்பாங்க. அவங்க குளிக்கும் போது இவங்க போக மாட்டாங்க, இவங்க குளிக்கும் போது அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா தண்ணி வராது. சாமானம் கழுவணும்னாலும் அங்கதான் கழுவணும், சாப்பாட்டுக்கு தண்ணி எடுக்கணும்னாலும் அங்கதான். இப்படி எல்லாம் பயங்கர கஷ்டம் அங்க படுவாங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர். மலைவாசி மக்கள் அவங்க பேசுறது, அவங்க ட்ரெஸ் பண்ற விதம், அவங்களுடைய கல்ச்சர். ஸோ அங்க ஒரு 3 முக்கியமான கட்டுகள் அந்த மலைக்கு மேல. என்னன்னா, ஒண்ணு வந்து விபச்சார கட்டு. எல்லா அனிமல்ஸ் மாதிரி தான், யார் யாரோட எல்லாம் இருப்பாங்க. அப்பா அம்மா பிள்ளைங்களை விட்டுட்டு காட்டுக்குள்ள மரம் வெட்டுறதுக்கு, பழம் பொறுக்கிறதுக்கு இப்படி போனாங்கன்னா, சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் தான் இஷ்டத்துக்கு பையன் பொண்ணுங்க கூட அப்படி அவங்க செக்ஷுவலா ரொம்ப தவறான முறைகளை இது பண்ணுவாங்க. 12 வயசு 13 வயசு பிள்ளைங்கலாம் கூட பிரெக்னென்ட் ஆகி பிள்ளைங்களை வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. சரியா ட்ரெஸ் போட மாட்டாங்க, தலை வார மாட்டாங்க, தலை எல்லாம் புண்ணா இருக்கும், பேனா இருக்கும், அப்படியே ப்ரௌன் கலர்ல வெள்ளம் மாதிரி அழுக்கு வரும் அவங்க தலையில. சீப்பு எடுத்து தலைவாரி இருக்க மாட்டாங்க. பல்லெல்லாம் அங்க மலைக்கு மேல இருக்கிற தண்ணி குடிச்சு குடிச்சு அவங்க பல்லெல்லாம் அப்படியே ப்ரௌன் கலரா இருக்கும். ஏன்னா அயன் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கிறதுனால. சரியா சாப்பாடு கிடைக்காதனால உடம்பெல்லாம் ஒல்லியா இருக்கும், வயிறு மட்டும் உப்பி போயிருக்கும், மேல் நியூட்ரிஷன். ஈவன் நிறைய கல்யாணம் ஆனவங்களே நிறைய கள்ளத்தொடர்பு எல்லாம் விபச்சாரம் இருக்கும். 2 வந்து சாராயம். அந்த
ரோத்தாஸ் முழுவதுமே ஒரு சாராயம் காய்ச்சுற ஒரு ஒரு மரம், அந்த மஹுவான்னு சொல்லுவாங்க. அதனுடைய ஃப்ளவர்ஸ், அதனுடைய பூக்களை பறிச்சு அந்த பூக்களை வந்து காய்ச்சி அதுல இருந்து சாராயத்தை உருவாக்குவாங்க. ஸோ கேர்ள்ஸ் பொதுவா வந்துட்டு கேர்ள்ஸ் தான் வந்து வீட்டுல சாராயம் காய்ச்சணும். அந்த சாராயம் காய்ச்சறதுக்கு அந்த ஃப்ளவர், அந்த பூக்கள் எல்லாம் பொறுக்கிறதுக்கு கேர்ள்ஸை தான் கூட்டிட்டு போவாங்க. வாலிப பொண்ணுங்கள் எல்லாம் போய் கூடையில பொறுக்கிட்டு வருவாங்க. வயசானவங்க பெரியவங்க எல்லாம் சாராயம் காய்ச்சி, இப்ப நம்ம பெங்களூர்ல ஒன் டே ஃபுல் வேலை செஞ்சா 500 ரூபாய் 1000 ரூபாய்ன்னு நம்ம கூலி கொடுப்போம். அந்த ரோத்தாஸ் மலைக்கு மேல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சாங்கன்னா, வீடு கட்டுறாங்க, ஒரு குடிசை போடுறாங்க, இல்ல ஏதாவது ஒரு கிணறு தோண்டுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கூலி என்னன்னா, அவங்க எவ்வளவு வேலை செஞ்சாங்களோ அத்தனை பாட்டில் சாராயம். காலையில அவங்க வேலை ஆரம்பிக்கும் போதே இந்த பெண்கள் வந்து சாராயம் காய்ச்சுவாங்க. ஸோ அவங்க 500 ரூபாய்க்கு வேலை செய்யறாங்கன்னா 500 ரூபாய்க்கு அங்க சாராயம் காய்ச்சி சாயங்காலம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு போடணும். சாப்பிட்டுட்டு நல்லா குடிச்சிட்டு போவாங்க. வீட்டுக்கு போகும்போது மனைவி பிள்ளைங்களுக்கு காசெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க, வெறுங்கையா தான் போவாங்க. அதே சாராயம் சாப்பாடை கொண்டு போய் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு பயங்கரமா அங்க இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேயே வந்து அந்த மலைக்கு மேலேயே 3 டிஃப்ரெண்ட் மக்கள். ஒண்ணு யாதவ்னு சொல்லுவாங்க, வெளியே மலைவாசி கிடையாது. அவங்க வெளியே இருந்து வியாபாரம் பண்றதுக்காக அங்க போனவங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மலைவாசி மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை வாங்கி சொந்த வீடை கட்டி அவங்க அங்க வியாபாரம் பண்ற இதுல அப்படியே அதை ஆக்கிபை பண்ணிட்டாங்க. ரெண்டாவது அந்த மலைவாசி மக்கள் உராவன் பேசுறவங்க. மூணாவது வந்து அதே உராவன்ல இன்னொரு ஜாதி இருக்கு, கர்வார் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதி. அவங்க வந்து மனுஷங்களை தலை வெட்டுறவங்க, தலை வெட்டுற கேஸ். அந்த மலைக்கு மேல வந்து 400 கிராமங்கள் இருக்கு. ஸோ ஒரு 1972ல ஃபர்ஸ்ட் டைம் அகஸ்தின் ஜெபகுமார் அங்கிள் வந்து பீகாருக்கு வந்து அந்த ரோத்தாஸ் மலைக்கு கீழே சுவிசேஷ டிராக்ஸ்ங்களை ஜனங்களுக்கு மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு யாதவ் வந்து அங்கிள் மூஞ்சிலேயே அந்த டிராக்ஸை விசிறி அடிச்சுட்டு சொல்றாரு, இந்த மலைக்கு மேல முட்டாளுங்க இருக்காங்க, அந்த முட்டாளுங்களுக்கு போய் இந்த சுவிசேஷ டிராக்ஸ் எல்லாம் கொடுங்க, நாங்கெல்லாம் மேல் ஜாதி மக்கள் அப்படின்னு. அப்ப அங்கிள் கேக்குறாங்க, இந்த மலைக்கு மேல யார் இருக்கா அப்படின்னு. அந்த சொல்றாங்க, இந்த மலைக்கு மேல 400 கிராமங்கள் இருக்கு. அப்பதான் அங்கிள் வந்து ஒரு சைக்கிள் எடுத்துட்டு அந்த மலை ஏறி போய் மலைக்கு மேல எல்லாம் பார்த்து, அவங்களுக்கு வந்து பாவம் செய்யக்கூடாது அப்படின்னா, பாவம்னா என்னன்னு கேக்குறாங்க. இயேசு கிறிஸ்து தான் தெய்வம். இயேசு கிறிஸ்து தான் ஹிந்தில வந்து ஈஷா மசின்னு சொல்லுவாங்க. ஈஷா மசினா அவங்க என்ன உஷா மிஷினா அப்படின்னு கேட்பாங்களாம். அப்பந்தான் அங்கிள் யோசிச்சாங்க, இந்த ஜனங்களுக்கு இயேசுனா யாருன்னு தெரியல, பாவம்னா என்னன்னு தெரியல, படிப்பே என்னன்னு தெரியல, முதல்ல இவங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுக்கணும், கல்வி கொடுக்கணும், ஸ்கூல் கட்டணும்னு சொல்லிதான் ஜெம்ஸ் மூலியமா அந்த மலைக்கு மேல முதல் தடவை ஸ்கூல் கட்டினாங்க. ஈவன் கவர்மெண்ட் கூட அந்த மலைக்கு மேல போறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா அந்த மலைக்கு மேல 40 வருஷமா தீவிரவாதிகள் இருக்காங்க. அதனால கவர்மெண்டே வந்து ஸ்கூல் ஆரம்பிக்க பயப்படுவாங்க. ஆனா ஜெம்ஸ் ஊழியத்தின் சார்பா முதல்ல ஸ்கூலை கட்டி இப்ப எத்தனையோ 1000 மக்கள் வந்து அங்க ஸ்கூல் படிச்சு நிறைய ப்ரொஃபசர், போலீஸ், ஐஏஎஸ், ஜட்ஜு, அவ்வளோ பெரிய பெரிய லெவல்ல கூட அந்த காட்டுவாசி மக்கள் மாறி இருக்காங்க. ஆரம்பத்துல வந்துட்டு அந்த மலைக்கு மேல இருந்து கீழே யாரும் இறங்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு ட்ரெயின்னா என்னன்னு தெரியாதாம். ட்ரெயின்னாலே பார்த்தது இல்லை அவன் லைஃப்ல. இப்படி எல்லாம் ரொம்ப உலகமே என்னன்னு தெரியாத மக்கள். அப்படிப்பட்ட இடத்துல வந்து ஆண்டவர் என்னை கொண்டு போய் அவங்க புரிஞ்சுக்கிட்டு, அவங்கள மாதிரியே ட்ரெஸ் பண்ணி, அவங்கள மாதிரியே பேசி, அவங்களுக்கு ஏத்த மாதிரி இறங்கி வந்து ஒரு மெசேஜ் எல்லாம் கொடுக்கணும்னா ஈஸியா அவங்களுக்கு புரியாது. ரொம்ப அதை கதை மேல கதை சொல்லி, எக்ஸாம்பிள் சொல்லி, அப்படியே ரொம்ப சிம்பிளா சொன்னாதான் அவங்களுக்கு எல்லாம் புரியும். அந்த மாதிரி எல்லாம் அவங்க மத்தியில ஆண்டவர் கிருபை செய்தார். அவங்களுடைய ஃபுட்டு, அவங்களுடைய அடுத்து அங்க இருக்கிற கிளைமேட். இப்ப பீகார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, பீகார் யூபில கிளைமேட், ஏன்னா அந்த கல்ச்சர் டிஃபரன்ஸ்ல கிளைமேட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங். பெங்களூர்ல எப்பவுமே ஒரு நல்ல கூல் கிளைமேட் இருக்கும். ஈவன் வெயில் காலத்திலேயே நல்ல குளிரும்.
அங்க பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல 48-50 டிகிரி வரைக்கும் ஹீட் அடிக்கும். நான் ரோத்தாஸ் போன புதுசுல வந்து ஒரு வாட்டி அங்க இருக்கிற லீடர் வந்து லீவுக்கு ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ என்னை மட்டும் தனியா தங்க வச்சுட்டு போனாங்க. அந்த நேரத்துல நான் வந்து ஏதோ பழைய சாப்பாடு சாப்பிட்டுட்டேன். பழைய சாப்பாடு சாப்பிட்ட உடனே அன்னைக்கு வந்து 48 டிகிரி வெயில். பழைய சாப்பாடு சாப்பிட்டுட்டு வயிறு கழுக்கி வாந்தி பேதி வந்து நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிச்சது. நடுராத்திரி 12:30 மணி வரைக்கும் எத்தனையோ தடவை அப்படியே பாத்ரூம்லயே இருந்து மயக்கடிச்சு விழுந்து டயர்டா ஆல்மோஸ்ட் வந்து நான் அன்னைக்கு செத்துருவேன் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா ஊழியத்துக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 15-20 நாள் தான் ஆகுது. ஏப்ரல் 18க்கு போற, மே மாசம் முதல் வாரத்துல இதெல்லாம் நடக்குது. அப்புறம்தான் நான் பாத்ரூம்ல இருந்து ரூமுக்குள்ள வந்து போன் எடுத்து எனக்கு இந்த மாதிரி ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, வாந்தி பேதி வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன்னு ஒருத்தர்கிட்ட சொல்றதுக்கு அந்த பாத்ரூம்ல இருந்து அப்படியே நடக்க முடியல, கீழே விழுந்துட்டு தரையிலேயே அப்படியே தேஞ்சிட்டே வரேன். வந்து பெட்டு மேல ஏறி அந்த மொபைலை எடுத்து நம்பரை கையில டயல் பண்ணி ஹலோன்னு சொல்றதுக்கு 45 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா அவ்வளவு சரீரத்துல பலன் இல்லை, அவ்வளவு வெயில், அவ்வளவு கொடுமையான இது, யாருமே இல்லை. ஃபர்ஸ்ட் தடவை பீகாருக்கு வந்திருக்கேன், என்ன பண்ணணும்னு தெரியல. ஃபோன் பண்ணி ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதே பர்சன் தான் காலையில சொன்னாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் கால் பண்ணுங்க, எனி டைம் நான் வருவேன் அப்படின்னாரு. நடுராத்திரி 12:30 மணிக்கு ஃபோன் பண்ணா, தம்பி நீ இருக்கிற இடத்துல இருந்து நான் இருக்கிற இடம் 8 கிலோமீட்டரு, காட்டுக்குள்ள காட்டு மிருகங்க இருக்கும், தீவிரவாதிங்க இருப்பாங்க, என்னால இப்ப வர முடியாது பாண்டாரு. எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் ஃபோன் கட் பண்ணிட்டு அடுத்து கிச்சனுக்குள்ள போனேன். கிச்சனுக்குள்ள போயிட்டு அப்புறம் தேடுறேன் ஏதாவது சாப்பிட கிடைக்குமா, ஏன்னா டயர்டா இருக்கு. மறுபடியும் அவர் கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு எலுமிச்சை இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஒரு 6 எலுமிச்சை இருந்தது. சொன்னாரு அதை வெட்டி புழிஞ்சு ஒரு கிளாஸ் தண்ணியில உப்பும் சீனியும் போட்டு நீ குடி அப்படின்னாரு. அப்புறம் அதை கத்தி எடுத்து அதை வெட்ட முடியல, ஏன்னா அவ்வளோ கை கால் அப்படியே நடுங்குது, ஷிவர் ஆயிட்டு இருக்கு, ஃபுல் ஆல்மோஸ்ட் ஒரு டயர்டு. அப்புறம் அதை என்ன பண்ணேன், அந்த எலுமிச்சை பழத்தை அப்படியே வெட்டிட்டு என் நாக்குல அப்படியே வச்சேன். நாக்குல வச்சோன்னா அவன் அப்பந்தான் மறுபடியும் லைஃபே வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த 6 எலுமிச்சை பழத்தை 12 மணிக்கு ஒன்று, 1 மணிக்கு ஒன்று, 2 மணிக்கு ஒன்று, 3 மணிக்கு ஒன்று, 4 மணிக்கு ஒன்று, 6 மணி வரைக்கும் 6 எலுமிச்சை பழத்தை ஒன் ஹவருக்கு ஒன்று புழிஞ்சு புழிஞ்சு அதை குடிச்சிட்டு 6 மணிக்குள்ள கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த் வந்தது. மறுபடியும் 7 மணிக்கு மார்க்கெட்டுக்கு போய் ஒரு 2-3 கிளாஸ் மோசம்பி ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு 8 மணிக்கு அவர் வராரு. அவர் வந்துட்டு நைட்டு பார்த்துட்டு ஃபோன் பண்ணும்போது காலைல பாக்குற சொல்றாரு, என்ன நல்லா தானே இருக்கிற, நைட்டு இன்னும் ஃபோன் பண்ண நம்பவே முடியல அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் ஆண்டவர் வந்து புது இடத்துல வந்து பல கஷ்டத்தின் மத்தியில தான் அந்த ஊழியம் ஆரம்பிக்குது. நாங்க ஒரு 3 வருஷம் ஆண்டவர் வந்து ஊழியம் செஞ்சு நிறைய வாலிபர்களை பாவத்துல இருந்து மனம் திருப்பி ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்றதுக்கு அங்க வந்து ஆண்டவர் கிருபை செய்தார். இப்படி எல்லாம் வந்து ஆண்டவர் ஒரு காரியங்களை செய்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அங்க மந்திரவாதத்தை குறித்து, ஏன்னா அங்க நிறைய மந்திரவாதம் நடக்கும். ஒண்ணு நான் சொன்னேன் விபச்சாரம், 2வது சொன்னேன் சாராயம், 3வது வந்துட்டு அங்க அந்த மலைக்கு மேல இருக்கிற ஒரு பெரிய இது என்னன்னா மந்திரவாதம். ஸோ நிறைய மந்திரவாதிகள் இருப்பாங்க, மந்திரம் செய்வாங்க. எல்லா மக்களுமே ஒரு வியாதி, ஃபீவர், பிரச்சனைனா உடனே ஹாஸ்பிட்டல் கூட போக மாட்டாங்க, மந்திரவாதிகிட்ட தான் போவாங்க. அதனால ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து மந்திரவாதத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருந்த கேட்டுட்டு இந்த பிள்ளைங்கள் எல்லாம் போய் வீட்டுல சொன்னாங்க, பாஸ்டர் அங்கிள் சொல்றாங்க மந்திரவாதிகிட்ட எல்லாம் போக கூடாது. உடனே வந்து அந்த 5 கிராமத்துல இருக்கிற யாருமே மந்திரவாதிகிட்ட போறத நிப்பாட்டிட்டாங்க. அதெல்லாம் அசுத்தாவி வச்சு செய்யறாங்கன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணி
உடனே அந்த மந்திரவாதி ஒரு 10 அடியாட்களை கூட்டிட்டு என்னை அடிச்சு சாகடிக்கணும், ஊரை விட்டு துரத்தணும், அந்த அந்த மலையை விட்டு துரத்தணும்னு சொல்லி ஒரு 10 ஆளை செட் பண்ணிட்டு வந்து சர்ச் டைம்ல நான் பிரசங்கிச்சுட்டு இருக்கும் போது உள்ள நுழைஞ்சு ஸ்டேஜ்ல இருந்து கீழே வெளியே சர்ச்சுக்கு வெளியே வா, அப்படி உன்னை அடிச்சு கொல்லணும் அப்படின்ட்டு வந்தாரு. அப்ப நான் சொன்னேன், நான் வந்து இப்போ 1 hour பிரசங்கம் பண்ணிட்டு தான் கீழே இறங்குவேன், நீங்க என்ன அடிக்கிறதுனா உள்ளவே அடிங்க, என்னால ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்க முடியாது. அந்த மாதிரி பெங்களூர்ல எல்லாம் யாரும் நமக்கு பகைஞர் கிடையாது, யார்கிட்டயும் சண்டை போட்டது கிடையாது, சத்தமா கூட யார்கிட்டயும் பேசுனது கிடையாது. சண்டை நடந்தாலும் அப்பா அம்மா வந்து உள்ள கூட்டிட்டு வந்து வீட்டை பூட்டி வச்சுக்குவாங்க, சண்டையெல்லாம் பார்க்க விட மாட்டாங்க. ஆனா அந்த புது இடத்துக்கு போய் அவ்வளவு பெரிய ஒரு மந்திரவாதி ஒரு 10 ஆட்கள் உருட்டுக்கட்டையோட அடிக்க வந்திருக்காங்க. ஆனா அங்க ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு அதை ஃபேஸ் பண்றதுக்கு. ஏன்னா அது ஒரு பெரிய கதை. ஆண்டவர் அன்னைக்கு காப்பாத்தி அற்புதமா கடைசியில அந்த மந்திரவாதி கிட்ட நான் ஒரு கொஸ்டின், அந்த மந்திரவாதியினுடைய கேள்வி என்னன்னா, ஏன் ஜனங்களை என்கிட்ட வர விட மாட்டேன், உன்னை யாரு வந்து மந்திரவாதி கிட்ட போக கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு அவர் அடிக்க வந்தாரு. இப்ப நான் கேட்டேன், நீங்க என்ன அடிக்க வர்றீங்களே, நீங்க வந்து மந்திரவாதியா ரவுடியா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டேன் எல்லா ஜனங்க முன்னாடியே. அவர் சொன்னார், நான் மந்திரவாதி. நான் சொன்னேன், மந்திரவாதின்னா நீங்க ஏன் அடிக்க வர்றீங்க, நீங்க ரவுடினா என்ன அடிச்சு நீங்க கொலை செய்யுங்க, நான் ஒத்துக்கிறேன். இல்ல நீங்க மந்திரவாதி, நீங்க கடவுளுடைய அவதாரம், பகவான், உங்ககிட்ட சக்தி இருக்குன்னா நீங்க என்ன இந்த அடியாட்களை வச்சு அடிக்காம நீங்க என்ன மந்திரம் செஞ்சு என்ன சாகடிங்க, அப்ப நீங்க வந்து வல்லமை உள்ள ஒரு அவதாரம், நானே உங்க காலில் விழுந்து உங்களை வணங்குறேன். அப்புறம் ஒரு வாரம் அவர் டைம் கேட்டாரு. ஒரு வாரத்துக்குள்ள நான் உனக்கு மந்திரம் பண்ணி உன்னை சாகடிச்சிடுவேன். அடுத்து மந்திரம் பண்ணி ஒரு பாம்பை ஏவி விட்டாரு. உண்மையிலேயே அந்த பாம்பு வந்து என்னை கொத்துறதுக்காக அந்த சர்ச் ஆராதனை நடத்திட்டு வரும்போது ஒரு பாம்பை ஏவி விட்டு, அந்த பாம்பு வந்து கரெக்டா என்னை மட்டும் டார்கெட் பண்ணி என்னை கொத்த வருது. அதுக்கு முன்னாடி பாம்பை பார்த்தது, பாம்பை அடிச்சது கிடையாது, பாம்பு பக்கத்துல போனது கிடையாது. அந்த பாம்பை பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு வெறி வந்து, அதற்கு பெரிய காடாச்சே, ஒரு பெரிய கம்பை உடைச்சு அந்த அந்த பாம்பை பாக்குற ஆண்டவர் சொல்றாரு, இந்த வந்து எந்த ஜனங்களுக்கும் இந்த பாம்பு வந்து ஆபத்து கிடையாது, உனக்கு மட்டும்தான், ஏன்னா அந்த மந்திரவாதி இதை ஏவி விட்டுருக்கான். உடனே நான் வந்து ஓகே, இயேசுவின் நாமத்தினால இதை மேற்கொள்ளணும்னு சொல்லி எல்லா ஜனங்களுக்கும் சொல்றேன், இது உங்களை யாரையுமே அட்டாக் பண்ணாது, என்னை மட்டும்தான் அட்டாக் பண்ணும், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி முன்னாடி போற எல்லாருமே சொல்றாங்க, போவாதீங்க போவாதீங்க, காட்டுக்குள்ள இருக்கிற பாம்பு பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது, ரொம்ப பயங்கரமானது, சாகடிச்சிடும். நானும் போறேன், சரி நம்ம இன்னைக்கு உயிரோட இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா முடிஞ்சிச்சு. போய் இயேசு நாமத்துல சொல்லி அந்த பாம்பு கரெக்டா ஒரு அடியில அந்த பாம்பு தலையில அடிச்சோடனே அது அப்படியே கீழே விழுந்துட்டு, அப்புறம் அந்த குச்சில கம்புலயே அந்த பாம்பை பிடிச்சுக்கிட்ட. மத்த எல்லாருமே இன்னும் 4-5 பேர் கம்பு எடுத்துட்டு வந்து எல்லாமே அடிச்சு அப்படியே அதை சட்னி ஆக்கிட்டாங்க. அப்படியே அது ரத்தம் எல்லாம் ஊத்தி தலையெல்லாம் நசுக்கி அப்படி ஆகி எலும்பி நின்று எல்லார் கண்ணு முன்னாடியுமே அந்த பாம்பு அப்படியே மறைஞ்சிடுச்சு. அப்படியே எல்லாமே ஷாக்கிங் ஆகி நான் கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அடிச்சு போட்ட பாம்பை எடுத்து தூக்கி போடணும்னு வரும்போது அந்த ஜனங்க முன்னாடியே அந்த பாம்பு அப்படியே மாயமாயி போயிடுது. அந்த மாதிரி எல்லாம் ஆண்டவர் அற்புதமா அந்த ஊழியங்கள்ல வந்து எடுத்து பயன்படுத்தி பெரிய எழுப்புதல் அந்த இடத்துல வர்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தாரு. அது முடிஞ்ச பிறகு அந்த மலையில வந்துட்டு தீவிரவாதம் இருந்துச்சு. 40 வருஷமா அங்க வந்து தீவிரவாதிகள் வந்து ஹெட் குவார்டர்ஸ் தான் இருந்து அங்க தீவிரவாதம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ மே மாசம் எங்க லீடர் லீவுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஜூன் மாசத்துக்கு வந்தாங்க. அப்பதான் ஏப்ரல் நான் போறேன், 2 மாசம் தான் ஆகுது. ஸோ ஜூன் வந்த உடனே நான் கேட்குறேன், என்னை வந்து மிஷன் ஃபீல்டுக்கு அனுப்புங்க, அதான் இந்த ப்ராஜெக்ட், இந்த சர்ச் நடத்துற இடம், இந்த மந்திரவாதி வந்த இடம், அங்க அனுப்புங்க, என்ன ஊழியம் ஆரம்பிக்கணும். என்னை அனுப்பவே மாட்டேன்றாங்க ஜூன் மாசத்துல. இல்ல இன்னொரு 1 மாசம் 2 மாசம் கழிச்சு நாங்க கூட்டிட்டு போறோம். அப்ப எனக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சு, என்ன நம்ம ஊழியம் செய்ய தான் வந்திருக்கோம், ஏன் நம்மள
என்னுடைய பணித்தளத்துக்கு ஏன் கூட்டிட்டு போக மாட்டேன்றாங்க, ஏன் என்னை இங்க ஆபீஸ்லயே வச்சுட்டு இருக்காங்கன்னு ஒரே எனக்கு கேள்வி. ஐயோ நான் போகணுமே, ஊழியம் செய்யணுமே. அப்ப ஒரு டிரைவர் அண்ணன் மிஷினரியா இருந்தாங்க, அவங்க கிட்ட கேட்டேன், என்னை எதுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்றாங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, பிரதர் உங்களுக்கு தெரியாது, இந்த மலையில தீவிரவாதிங்க இருக்காங்க, புதுசா யாரு வந்தாலுமே அவங்க புடிச்சிட்டு போயிடுவாங்க, சந்தேகப்பட்டாங்கன்னா அவங்க துப்பாக்கியால ஷூட் பண்ணி சாகடிச்சிடுவாங்க, இல்ல வெட்டி போட்டுருவாங்க, உங்க உயிருக்கே ஆபத்து. அதனாலதான் உங்களை உடனே கூட்டிட்டு போக முடியாது, யாராவது கூட கூட்டிட்டு போய், இப்படி ஒரு புது ஆள் மலைக்குள்ள வந்திருக்காரு, இவரு சர்ச்சு பாஸ்டரு, ஊழியம் செய்வாரு, எல்லாம் அறிமுகப்படுத்தின பிறகுதான் உங்களை அங்க அனுப்ப முடியும், தனியா இல்லைன்னா அனுப்ப முடியாதுன்றாங்க. அப்ப எனக்கு ஒரே ரொம்ப துக்கம். ஏன்னா என்ன பர்பஸ்க்காக என்ன அங்க அந்த ரோத்தாக் போனுக்கு அனுப்புனாங்களோ அது நிறைவேறாம போயிடுமே, இன்னும் எத்தனை மாசம் வெயிட் பண்ணணும்னு தெரியலையேன்னு ரொம்ப அழுது ஜாப் பண்றேன். ஜஸ்ட் ஒரு வாரம் 10 நாள் தான் ஜாப் பண்ணேன். ஆண்டவரே எப்படியாவது நாங்க போனோம், ஊழியர் செய்யணும்னு சொல்லி. அந்த 1 வீக்லயே பீகார் கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஃபோர்ஸ் அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துல அங்க போலீஸ்க்கும் அந்த தீவிரவாதிகளுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை நடக்குது. நான் ஆபீஸ்ல தங்கி இருக்கிற லீடருடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சிருந்தாங்க. டெய்லி நைட்ல போலீஸ்க்கும் தீவிரவாதிகளுக்கும் துப்பாக்கி சண்டை நடக்கும். அந்த சவுண்ட் எனக்கு கேட்கும். நான் கேட்பேன், என்ன இது நைட்டு பட்டாசு வெடிக்கிறாங்கன்னு. அவங்க சொல்லுவாங்க, தம்பி இது பட்டாசு வெடிக்கலவா, போலீஸ்க்கும் தீவிரவாதிக்கும் சண்டை நடக்குது. அதான் நான் யோசிப்பேன், பெங்களூர்ல ஆபீஸ் வீடு அப்படி இருந்தோம், இங்க என்னென்னலாம் பார்க்க வேண்டியதா இருக்குது அப்படின்னுட்டு. டெய்லி நியூஸ் பேப்பர்ல பார்த்தா இத்தனை தீவிரவாதி இறந்து போனாங்க, இத்தனை போலீஸ் இறந்துட்டாங்க, சண்டை அப்படியே இருக்கும். கடைசியா தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். ஃபைனலா போலீஸ் அந்த முழு தீவிரவாதி இயக்கத்தையே அழிச்சிட்டாங்க. அந்த லீடரை என்கவுண்டர் பண்ணி சாகடிச்சுட்டு கிடைச்சவங்களெல்லாம் சாகடிச்சிட்டாங்க போலீஸ். மீதி இருக்கிறவங்க எல்லாம் ஓடி போய் அவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட கொடுத்து சரண்டர் ஆகி 2012 நான் ஏப்ரல்ல போன ஜூன் மாசம் கரெக்டா மூணாவது மாசம் அந்த ஹோல் மலை, அதாவது 400 கிராமத்துக்குமே அந்த ஃபுல் தீவிரவாதத்துல இருந்து ஒரு பெரிய விடுதலை ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த 3 மாசத்துக்கு அதுக்கப்புறமா என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய், இதுதான் உன்னுடைய ஃபீல்டு, இந்த ப்ராஜெக்ட், இந்த 5 கிராமத்துக்கு நீ ஊழியக்காரனா இருக்க, எனக்கு ஒரு வண்டியை கொடுத்து அந்த இடத்துல ஊழியர் செய்யறதுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய காரியம் செஞ்சார். ஸோ டோட்டலா ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். பெங்களூர்ல இருந்து ஆஃபீஸ் மீட்டிங்கு, நல்லா அப்படியே இங்கிலீஷ்ல பேசணும், பிஸ்னஸ் மீட்டிங்ஸு, ப்ரொஃபஷனல் இன்ஷர்ட் பண்றது, எப்பவுமே ஷூ பேண்ட் ஷர்ட் கோட் போட்டுட்டு அப்படி இருந்தவங்க அங்க போய் ஒரு மலைவாசி மாதிரி சாதாரண துணியை போட்டுட்டு அவங்கள மாதிரியே ஒரு டாக்கிங், அவங்கள மாதிரி ஏழ்மையா மாறி அவங்கள நேசிச்சு அவங்களுடைய ஒவ்வொரு ஃபீலிங்ஸையும் புரிஞ்சு ஊழியர் செய்யறதுன்றது ஒரு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஆண்டவர் எந்த மக்களுக்காக பிரிச்சு நம்மளை கொண்டு வராரோ அவங்கள போல மாறி அவங்கள நேசிச்சு அவங்கள புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் சக்தியை தர்றாரு, அதை சகிச்சு கொள்றதுக்கு கிருபையும் தராரு. ஸோ இதை ஒவ்வொரு மிஷினரியுமே அதை அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணி எஸ் ஆண்டவர் இதுக்காக அழைச்சிருக்கிறாரு, பேஷண்டா அந்த மக்களை நேசிச்சாலே போதும். நிறைய மிஷினரிஸ் வருவாங்க, இது எங்களுக்கு செட் ஆகாது, கிளைமேட் செட் ஆகாது, என்ன இது இந்த மாதிரி இடத்துல போட்டிருக்கீங்களே, வசதி இல்லை, சரியா சேலரி இல்லை, ஐயோ தண்ணி வசதி இல்லை, கரண்ட் இல்லை, இவ்வளோ கொசு கடிக்குது, இவ்வளோ வியாதி இருக்கு, தீவிரவாதிகள் இருக்காங்க, மந்திரவாதிகள், பயந்து ஓடிடுறாங்க. நிறைய மிஷினரி எல்லாம் 3 மாசம் 6 மாசத்துலயே செட் ஆகல, மறுபடியும் தமிழ்நாடுக்கு பெங்களூருக்கு எல்லாம் ஓடி வந்துடுறாங்க. ஆனா அந்த அந்த எந்த மக்களுக்காக ஆண்டவர் அழைச்சாரோ அதை உணர்ந்து நம்ம கீழ்ப்படிதலோட பல கஷ்டத்தின் மத்தியில நம்ம உயிரே போனாலும் பரவாயில்லன்னு போதுதான் அந்த கல்ச்சர்ல இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம சகிச்சு அவங்கள நேசிச்சு சுவிசேஷம் சொல்ல முடியும். இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட். இன்னும் 2 பார்ட் இருக்கு. இந்த மாதிரி தென்
இது வந்து ஒரு கல்ச்சுரல் சேலஞ்ச், அந்த புது கல்ச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. அதே மாதிரி நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் கழிச்சு மேரேஜ் ஆச்சு 2015ல. மேரேஜ் ஆன உடனே எங்களை ஃபேமிலியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பட்னால வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி செய்யறதுக்காக எங்களை அனுப்புனாங்க. ஸோ இப்போ நாங்க பெங்களூர்ல இருந்து வந்து நான் டோட்டலாவே இப்ப வந்து நான் ஒரு மலைவாசியா மாறிட்டேன். நல்லா ஜீன்ஸ் பேண்ட் ஸ்டைலா ஷூட்டு கோட்டு போட்டு இந்த ஆளு அங்க போய் சாதா ஜுப்பா பேண்ட் கிராமத்தால் மாதிரி ஆயிட்டேன். எங்க வைஃப் வந்துட்டு, என்ன நீங்க பெங்களூரியன்னு சொல்லிட்டு இப்படி மலைவாசி மாதிரி இருக்கீங்களா, ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் போட மாட்டீங்களா, ஷூ போட மாட்டீங்களா, டிஷர்ட் போட மாட்டீங்களான்னு எங்க வைஃப் வந்து மறுபடியும் பட்னால போன பிறகு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் பெங்களூரியனா மாத்தினாங்க. ஸோ கிட்டத்தட்ட பட்னால போயிட்டு 5-6 மாசமாவே மலைவாசி மாதிரியே தான் இருந்தேன். தென் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங், அது ஒரு டிஃப்ரெண்ட் க்ரௌட், டிஃப்ரெண்ட் கல்ச்சர். ஏன்னா படிக்கிற பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது, அவங்கள ரெட்ஷிப்ல நடத்துறது ஒரு டிஃப்ரெண்ட் வே. அவங்களுக்கு வந்து பைபிள் ஸ்டடி, செமினார், டிபேட், அப்புறம் மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம், அவங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டட் கேரியர் கைடன்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எப்படி எல்லாம் அவங்க ஜாப் ஓரியன்டா கோர்ஸ் பண்ணணும், எப்படி அவங்க ஆஃபீஸ்க்குள்ள போய் இன்டர்வியூ கொடுக்கணும், இந்த மாதிரியான டோட்டலா வந்துட்டு ஒரு மினிஸ்ட்ரியில ஒரு டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட். அதுக்கப்புறம் யூத்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம மாறணும், யூத்ஸ்க்கு ஏத்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், யூத்ஸ்க்கு ஏத்த மாதிரி பேசணும், அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்கள வீட்டுக்கு இன்வைட் பண்றது, அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கணும். நம்ம வீட்டுக்கு வருவாங்க, ஃப்ரிட்ஜை திறந்து ஃபுட்டு சாப்பிடுவாங்க, நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும். டீ கடையில போய் டீ குடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, பார்க்குக்கு கூப்பிடுவாங்க, அவங்க ஹாஸ்டலுக்கு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு கேஷுவலா மறுபடியும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி மாற வேண்டியதாச்சு ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரியில போட்ட உடனே. அப்படி நாங்க பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு காரியம் என்னன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து நாங்க வெட்னஸ்டேல பைபிள் ஸ்டடி எடுப்போம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அந்த பைபிள் ஸ்டடிக்கு வர ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணானா, ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது அந்த ட்ரெயின்ல இருந்த ஒரு 4-5 பேருக்கு ஜீசஸ் பத்தி அவ ஷேர் பண்ணியிருக்கான். உடனே அந்த மக்கள் வந்து, நீங்க எங்க கிராமத்துக்கு வந்து ப்ரேயர் நடத்த முடியுமா, எங்க கிராமத்துல பாஸ்டர் யாருமே கிடையாது, நீங்க வந்து சுவிசேஷம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட சொல்றா, அப்படி ஆனா இந்த மாதிரி நான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது ஒரு சிலவங்களை பார்த்தேன், அவங்களுக்கு நான் சுவிசேஷம் சொன்னேன், அவங்க கிராமத்துல வந்து ப்ரேயர் நடத்துறதுக்கு கேக்குறாங்க, நீங்க வருவீங்களாண்ணா கூட அப்படின்னு கூட்டிட்டு போனோம். ஸோ நாங்க இருந்த இடத்துல இருந்து 25 கிலோமீட்டர் தூரம் அந்த கிராமம். கிராமம்னா ஒரு சின்ன டவுன் மாதிரி இருக்கும். ஸோ அங்க கூட்டிட்டு போய் ஒரு சின்ன ஒரு 3-4 பேர் சேர்ந்து ஒரு சின்ன ப்ரேயர் மாதிரி ஆரம்பிச்சோம். 4 வருஷம் தொடர்ந்து எவ்ரி ஃப்ரைடே நாங்க போக ஆரம்பிச்சோம், ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் எவ்ரி வெட்னஸ்டேயும் போக ஆரம்பிச்சோம், பைபிள் ஸ்டடி நடத்தினோம். அதுக்கப்புறம் இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு அந்த அந்த ஃப்ரைடே மீட்டிங்ஸ் வந்து சண்டேக்கு கன்வெர்ட் பண்ணி சர்ச்சா, ஹவுஸ் சர்ச்சா மாத்தி கிட்டத்தட்ட 40 to 50 பீப்புள் அங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தொடர்ந்து அது ஒரு சின்ன சர்ச் மாதிரி ஃபார்மேஷன் ஆயிடுது. அண்ட் எங்களுடைய சொந்த காசை போட்டு வாரத்துல 3 தடவை 25 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணணும். பட்னால இருக்கிற க்ரௌடு டிஃப்ரெண்ட் க்ரௌடு, கேபிட்டல் சிட்டி, யாதவ் க்ரௌடு, போஜ்புரி பேசுறவங்க. ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு வந்துட்டு எல்லாம் பவர் பாயிண்ட், எல்லா ஃபோக்கஸ், ஜாப், இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி மினிஸ்ட்ரி. இன்னொரு பக்கம் சர்ச் ஆரம்பிச்சு அந்த இருக்கிற மக்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், போஜ்புரி மக்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இன்னொரு பக்கம் அந்த கல்ச்சர் அதையும் வந்துட்டு மேனேஜ் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தார். இப்ப பாத்தீங்கன்னா அந்த பட்னால வந்து மோர் தென் 40 ஆஃப் தம் வந்து ஞானஸ்நானம் எடுத்து கிட்டத்தட்ட 80 பீப்புள் வந்து இப்ப அங்க சர்ச் ஆராதனைக்காக கூடுறாங்க. அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக அனுப்பப்பட்டாலும் அந்த ஸ்டூடெண்ட் ஒரு கிராமத்துல போய் சுவிசேஷத்தை சொல்லி அவங்க எங்களை இன்வைட் பண்ணதுனால அங்க எதிர்பாராம ஒரு சர்ச் ஒன்று எமர்ஜ் ஆச்சு. அதே சர்ச்சுக்கு வந்த நிறைய வாலிபர்களை நாங்க அதுல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்களை செலக்ட் பண்ணி மறுபடியும் அதே சர்ச்ல வந்துட்டு நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி மறுபடியும் ஆரம்பிச்சோம். இப்படி எல்லாம் ஆண்டவர் வந்து
டிஃப்ரெண்ட் வேஸ்ல வந்து அந்த செகண்ட் போர்ஷன், அதாவது ரோத்தாஸ் ஹில்ஸ்ல இருந்து இங்க வந்து பட்னால வந்துட்டு எதிர்பாராம ஒரு சர்ச் அங்க உருவாக்க ஆண்டர் கிருபை செஞ்சாரு. அதோட அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரியும் செஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டருக்குள்ள நடத்துறதுக்கு ஆண்டர் கிருபை செஞ்சாரு. இது வந்து செகண்ட் பார்ட், அந்த கல்ச்சர் பேஸ்ல. தேர்ட் பாத்தீங்கன்னா அங்கத்துல இருந்து கொரோனா டைம்ல 2015ல இருந்து 2020 வரைக்கும் பட்னால இருந்தோம். 2020 வந்து கோவிட் ஃபர்ஸ்ட் லாக்டவுன் டைம்ல வந்து எங்களை வாரணாசிக்கு ஷிஃப்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டேட். பீகார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டு, யூபி உத்தரப்பிரதேஷ் ஒரு வேற ஸ்டேட்டு. அண்ட் யூபி மக்கள் பீகார் மக்களுடைய கேரக்டர் கல்ச்சரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். யூபி மக்களுடைய ஹிந்தி லாங்குவேஜ் ரொம்ப ஹார்டா இருக்கும். அண்ட் யூபி மக்கள் வந்து பீகாரிஸை விட ரொம்ப ஸ்மார்ட்டு. அண்ட் படிப்புலயும் ரொம்ப அவங்க ஹைஃபை, உயர்ந்த ஜாதி. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வாரணாசில இருக்கிற கல்ச்சுரல் பயாஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே பிராமின்ஸ். இப்ப அங்க நீங்க பாத்தீங்கன்னா பீகார்ல பட்னால கீழ் ஜாதி மக்கள், ஏழ்மையான மக்கள், சாதாரண மக்கள் அங்க ஊழியத்திற்கு ஆண்டர் கிருபை செய்தார். மலைவாசிகள் வந்து டோட்டலா அது வேற ஒரு மக்கள். வாரணாசில பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர், எல்லாம் பிராமின், சாமியாருங்க மாதிரி இருப்பான், பூஜாரி மாதிரி பக்தியா இருப்பான். அப்படியே எதுக்கு எடுத்தாலும் ராமாயணம், மகாபாரதா, ஜெய் ஸ்ரீராம் அந்த மாதிரி மக்கள். அந்த மாதிரி வாரணாசியில வந்து ஒரு புது மக்கள். இந்த சிட்டியை பாத்தீங்கன்னா வாரணாசி பாத்தீங்கன்னா ஒன்லி டெம்பிள்ஸ் நிறைஞ்சிருக்கு, ஒன்லி கோயில்கள் தான் நிறைஞ்சிருக்கும். ஒரு பார்க்குக்கு போனீங்கன்னாலும் பார்க்ல ஒரு கோயில் இருக்கும், காலேஜுக்கு போனீங்கன்னா கோயில் இருக்கும், தெருவுல பாத்தீங்கன்னா கோயில் இருக்கும், ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா கோயில் இருக்கும், வெறும் கோயில் தான் இருக்கும். வாரணாசி சுத்தி பார்க்க வந்தீங்கன்னா ஒன்லி இந்த விக்கிரகங்களை தான் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா அதோட கூட வந்துட்டு வாரணாசியில பாத்தீங்கன்னா இந்த மக்களுடைய கல்ச்சர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஐடல் வர்ஷிப்ல அப்படியே ஊறி போயிருப்பாங்க. அப்புறம் அந்த ஐடல் வர்ஷிப்ல ஊறி போயிருக்கிறதுனால ஒரு வேசித்தனமும் அவங்களுக்குள்ள இருக்கு. ஒரு விபச்சார ஆவி வந்துட்டு பயங்கரமா இருக்கும். நீங்க பீகார்ல பட்னால எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்துட்டு விபச்சாரத்துல ஈடுபடுவாங்க. பெண்கள் தான் சீக்கிரமா விபச்சாரத்துல விழுவாங்க. வாரணாசியில பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் நிறைய கள்ள தொடர்பு வச்சிருப்பாங்க. ஆண்கள் தான் மனைவிகளை விட்டுட்டு நிறைய மத்த பெண்களோட தொடர்பு வச்சிருப்பாங்க. பீகார்ல வந்து மனைவிங்க வந்து புருஷனை விட்டு மற்றவங்களோட தொடர்பு வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கிரௌடிங்க. ஆண்களை வந்து ரொம்ப விபச்சாரத்துல வந்து வாரணாசி பாதிக்குது. அண்ட் பயங்கரமான அசுத்த ஆவிகள் நிறைஞ்ச இடம், நிறைய விக்கிரக கோட்டைகள், பிசாசினுடைய கிரியைகளை வந்து நேருக்கு நேரா நீங்க இங்க பார்க்கலாம். வாரணாசியில வந்துட்டு நம்மளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க ஒன்லி கிறிஸ்துவ விரோதிங்க மட்டும் இல்ல, சாத்தானுடைய சேனைகளும் நேரடியா வந்து நம்ம கிட்ட போராடும், ஃபைட் பண்ணும். அப்படி பயங்கரமான சூழ்நிலைகளை வந்து நீங்க வாரணாசியில பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட் கிரௌட். இப்ப கூட வாரணாசியில நாங்க நடத்திட்டு இருக்க சர்ச்ல ஒரு சில பிராமின்ஸ் வராங்க. நிறைய ராஜ்புத் ஃபேமிலிஸ்ல இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து 2 ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க வந்து நாங்க இருக்கிற வாரணாசியில வந்து பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஒரு பல்கலைக்கழகம் உண்டு. அதுல 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி படிக்கிறாங்க. ஒரே கேம்பஸ்குள்ள 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் தங்கறதுக்கு ஹாஸ்டல் வசதிகள் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ல இருந்தும் அங்க வராங்க. மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர், டெல்லி, பாம்பே, சவுத் இந்தியால 4 ஸ்டேட்ல இருந்தும் வராங்க. மலையாளிஸ் வராங்க, கன்னடிகாஸ் வராங்க, தமிழியன்ஸ் வராங்க, தெலுங்கு பீப்புள் வராங்க. எனி லாங்குவேஜ் ஸ்பீக்கிங் பீப்புளை வந்து நீங்க பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டிக்குள்ள பார்க்கலாம். ஸோ அந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி தான் இப்போ என்னுடைய மிஷன் ஃபீல்ட். அங்க இருக்கிற நான் கிறிஸ்டியன் சுவிசேஷத்தை கேள்விப்படாத யூத் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அறிமுகப்படுத்தி அவங்க ஆண்டருக்குள்ள நடத்தி அவங்கள சீஷர்கள் ஆக்கி அவங்க இந்த 4-5 வருஷம் அவங்களுடைய எஜுகேஷன் முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு அவங்க ரிட்டர்ன் அவங்களுடைய சொந்த ஊரு இல்ல ஏதாவது இன்டர்வியூ மூலியமா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வேற சிட்டிக்கு போனாலும்
அல்ல கேர்ள்ஸா இருந்து மேரேஜ் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனாலும் அங்க அவங்களுடைய பேரண்ட்ஸ், அவங்களுடைய ஆபீஸ்ல இருக்கிற கொலீக்ஸ், மேரேஜ் ஆகி போற அவங்களுடைய இன்லாஸ் ஃபேமிலிஸ்க்கு இயேசுவை எப்படி எல்லாம் சொல்லி அவங்களுடைய ஃபேத்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், இப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நாங்க ஆண்டருக்குள்ள இங்க லீட் பண்றோம். அதுக்கு டிஃப்ரெண்ட் இவாஞ்சலிஸ்டிக் ப்ரோக்ராம், டிசைபிள்ஷிப் ப்ரோக்ராம், லீடர்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கேம்ப்ஸ்ல புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸை இவாஞ்சலிஸ்டிக் கேம்ப், இயேசு ஆல்ரெடி அக்செப்ட் பண்ணவங்களுக்கு டிசைபிள்ஷிப் கேம்ப், நல்ல ஊழிய செய்யற பேர்டன் இருக்கிறவங்களுக்கு லீடர்ஷிப் கேம்ப்னு சொல்லி யூத்தை வந்து கேட்டகரைஸ் பண்ணி 3 days கேம்ப்ஸ் மாதிரி நாங்க வச்சு அவங்கள நடத்துறோம். ஸோ இதெல்லாம் நீங்க அந்த மிஷியாலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி நீங்க இதெல்லாம் அந்த 5th கொஸ்டினுக்கெல்லாம் இது ஆன்சர் ஆகும். லைக் ரோத்தாஸ்ல டிஃப்ரெண்ட் மாடல்ல மினிஸ்ட்ரி பண்ணோம், பட்னால டிஃப்ரெண்ட் மாடல்ல பைபிள் ஸ்டடி அண்ட் அதர் இந்த கேரியர் கைடன்ஸ் அந்த மாதிரி பண்ணோம். சர்ச் மினிஸ்ட்ரிக்கு டைரக்டா சர்ச் மினிஸ்ட்ரி பேட்டர்ன் அப்ளை பண்ணோம். வாரணாசிக்கு வந்தோம்னா வேற ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச்சஸ் அதை வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் அது போக பனாரஸ்ல இருக்கிற லோக்கல் பீப்புள் ஆண்டவரை அக்செப்ட் பண்ணிட்டு வர்றதுனால அவங்களுக்காக ஒரு சர்ச் கான்கிரிகேஷன் இங்க நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 to 50 பனாரஸ் லோக்கல் பீப்புள் வந்து சர்ச் டைம்ல சண்டேஸ்ல வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இங்க இருக்கிற மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு கல்ச்சரல் இது என்னன்னா 20 வருஷமா சர்ச்சுக்கு வரவங்க கூட அவ்வளவு ஈஸியா ஆண்டவரை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாதிரி தெரியும், ஆனா 20 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட பேக் ஸ்லைட் ஆயிடுவாங்க. அவ்வளோ சாப கட்டுகள் வந்து வாரணாசியில நீங்க பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எல்லா ஃபேமிலியுடைய லைஃப்லயும் சாபம் இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் வசனத்தை போதிச்சா அவங்களுக்குள்ள போகாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இங்க இருக்கிற மக்கள் வந்து ரெபெலியஸ் கேரக்டர். இப்ப பீகார்ல இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் பழகுன உடனே அவங்க உயிரை கூட கொடுப்பாங்க. அண்ணா, பாஸ்டர், ஊழியக்காரன்னு சொல்லி ஃபுல்லா நம்புவாங்க. நமக்காக அவங்களுடைய காசு செலவு பண்ணுவாங்க, நம்மள ஒரு லீடரை அக்செப்ட் பண்ணுவாங்க, நம்மள லைஃப் லாங் மறக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நல்ல கேரக்டர் பீகார்ல. யூபியில பாத்தீங்கன்னா மெயினா பனாரஸ் மக்கள் இவங்க வந்து மணி மைண்டடா இருப்பாங்க. எப்பவுமே யாருக்கும் தாழ்ந்து போக மாட்டாங்க. நாங்க ஹை கேஸ்ட், நாங்க பிராமின், உயர்ந்த ஜாதி, இந்தியாவிலே நாங்க தான் வந்துட்டு பெஸ்ட் சிட்டி, நாங்கெல்லாம் அவங்களுடைய தேவன், அதாவது அவங்களுடைய கடவுள் வாழ்ற பூமியில வாழ்றவங்க, நாங்கெல்லாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, யாருக்கும் வணங்கி போக மாட்டோம், தாழ்ந்து போக மாட்டோம், எல்லாத்துக்கும் எதிர்த்து நிக்குவாங்க, நல்லா பழகி கூட இருந்து குழி பறிப்பாங்க. ரெபல்லியஸ் கேரக்டர்னா பகைப்பாங்க, உங்களை லீடரை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, நீங்க சொல்ற சுவிசேஷத்தை வந்து அவ்வளவு ஈஸியா நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ரிபலஸ் கேரக்டரா இருப்பாங்க. வாரணாசி கல்ச்சர் பாத்தீங்கன்னா யோசிச்சுதான் வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, அவ்வளவு ஈஸியா வீட்டுக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. சர்ச்சுக்கு வந்தாலும் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. பைபிள் வசனங்களே சந்தேகப்படுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சில வசனங்கள் எல்லாம் நம்ம ப்ரீச் பண்ணும்போது அவங்க சர்ச்சுக்கு வரதை விட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காளைய பலி கொடுத்தது, மாடை பலி கொடுத்தது, இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் படிச்சாங்கன்னா அவங்க பைபிளே தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இது என்ன, இது மாட்டுக்கறியை சாப்பிட்டுருக்காங்க, மாடை பலி கொடுத்துருக்காங்க, சே இந்த பைபிள் தேவையில்லை அப்படின்னு விசுவாசிங்களே வந்துட்டு இயேசுவெல்லாம் மறுதளிப்பாங்க. அப்படியெல்லாம் மக்கள் இருப்பாங்க, ரொம்ப கொடுமை. ஆனா இவங்களையும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவ விசுவாசிக்கிற ஜனங்கள் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க பயங்கரமா. நீங்க கேள்விப்படுற காஷி கோயில், காஷி விஸ்வநாத் கோயில், புண்ணியம் தேடி காஷிக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் வந்து நாங்க இருக்கிற சர்ச் வீட்ல இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பண்டிகை டைம்லயும் இங்க வராங்க. ஈவன் வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து கூட வெள்ளக்காரர்கள் கூட வந்து இங்க விக்கிரகாரர்கள் எல்லாம் செஞ்சு பல கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி
மாதிரி வந்து எப்பவுமே வருஷம் ஃபுல்லாவே இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூஜையும் பண்டிகைகளும் செஞ்சுட்டே இருப்பாங்க. இன்னொரு காரியத்தை சொல்ற பாருங்க, 10 வருஷமா சர்ச்சுக்கு வர்ற மக்கள் கூட இப்ப இங்கெல்லாம் நிறைய குயவர்கள் இருப்பாங்க. குயவர்கள்னா களிமண்ல பானை செய்யறவங்க, அப்புறம் விக்கிரகங்களை செய்யறவங்க, நிறைய கடைங்க வச்சிருப்பாங்க கிறிஸ்தவங்க கடைங்க. அப்ப இந்த பண்டிகை டைம்ல எல்லாம் நிறைய விசுவாசிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கடைகள்ல வந்துட்டு விக்கிரகங்கள் எல்லாம் வச்சு விற்குவாங்க. பூஜை சாமானம், கற்பூரம், ஊதுவத்தி, அப்புறம் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய துணி மணிகள், விக்கிரக சிலைங்க, இதெல்லாம் வச்சு அவங்க வியாபாரம் பண்ணுவாங்க. அப்போ நம்ம கேட்டோம்னா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, சர்ச்சுக்கு வர, நீ விக்கிரக ஆராதனையை விட்டுட்ட, ஆனா பண்டிகை டைம்ல இப்படி எல்லாம் வச்சு நீ சேல் பண்ணி காசு சம்பாதிக்கிறிய அப்படின்னா அது பிசினஸ் பையா அப்படின்வாங்க. அந்த மாதிரி அவங்க பாவத்துல இருந்து வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் அந்த தொழில்னா தொழில் தான். அவங்க அந்த விக்கிரகங்களை விற்குவாங்க, பூஜை சாமானங்களை விற்குவாங்க. அவங்களே வந்துட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகு கூட பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் விசுவாசிங்க பண்ணுவாங்க. நம்ம இவ்வளவு சொன்னாலும் அவங்க அதுல இருந்து அவ்வளவு சீக்கிரம் மாற மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கல்ச்சர், ரிபலியஸ் கேரக்டர். ஆனா இதன் மத்தியிலேயே ஆண்டவர் வந்து இவங்க மத்தியில ஒரு செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல வர்றேன்னா, ஃபைனலி நீங்க இப்ப நான் பெங்களூர்ல இருந்து வரேன், பீகாருக்காக ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னா லைஃப் லாங் வந்துட்டு ஒரே கல்ச்சர் மக்கள் மத்தியில ஊழியம் செய்வோன்றது கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 வருஷம் ரோத்தாஸ்ல இருந்த மலைவாசி மக்கள், அடுத்த 5 வருஷம் பட்னால இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இன்னொரு வேற ஒரு மினிஸ்ட்ரி, அடுத்து இப்போ ஒரு 4 வருஷம் வாரணாசில இருக்க. இது ஒரு வித்தியாசமான கல்ச்சர், வித்தியாசமான மக்கள், வித்தியாசமான ரெபெலியன் நேச்சர், பிராமின்ஸ், அந்த கேஸ்ட். இனி ஒரு 1 to 2 years அப்புறம் மேபி வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இன்னொரு புது கல்ச்சரை வந்து நாங்க லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த கல்ச்சர் சேலஞ்சஸ்ன்றது வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல ஈஸியா அதை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைஃப் லாங் நம்ம ஆராம்சே மினிஸ்ட்ரி பண்ணலான்றது கிடையாது. ஒவ்வொரு இடத்துலயும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போதும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணி அவங்கள ஸ்டடி பண்றதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அந்த இடத்துல யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி, மிஷியாலஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி, இல்லை சர்ச் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து பனாரஸ்ல ஒர்க் ஆகாது. பனாரஸ்ல ஒர்க் ஆகுது மேபி அடுத்து எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அங்க ஒர்க் ஆகாது. எல்லாத்துக்குமே வந்து ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒவ்வொரு நியூ ஃபீல்டுக்கு மிஷினரி கொண்டு போகும்போது அங்க என்ன மாதிரி கல்ச்சர், என்ன மாதிரி மக்கள், என்ன மாதிரி சேலஞ்ச், என்ன மாதிரி ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜ், எப்படி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாறி அடாப்ட் பண்ணி அந்த ஊழியர் செய்யணுமோ எவ்ரி நவ் அண்ட் தென் வந்து மிஷினரி ஷுட் பி ஃபிளெக்சிபிள் and always open to listen to God's voice. ஸோ அப்படி இருக்கும்போது மட்டும்தான் வந்துட்டு இந்த கிராஸ் கல்ச்சுரல் மக்கள் மத்தியில வந்துட்டு நம்ம சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னா பாதியிலே வந்து ஊழிய வந்து ஒரு பெரிய பேர்டன் ஆகி நம்ம திரும்பி சவுத் இந்தியாக்கே போயிடலாம், நம்ம ஓன் சொந்த ஊருக்கே போயிடலான்ற ஒரு தாட் வரும். ஸோ இப்படி எல்லாம் நிறைய காரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கிராஸ் கல்ச்சுரல் மத்தியில ஆண்டவர் வந்து ஒரு மிஷினரி கொண்டு வராருன்னா டோட்டலி இட் இஸ் அப் டு தட் மிஷினரி எவ்வளவு டெடிகேட்டடா ஒபீடியண்டா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அந்த புது கல்ச்சர் மக்களை எவ்வளவு நேசிக்கிறோமோ அப்படிதான் அங்க இருக்க முடியும். அவங்கள நேசிக்காம அவங்க ஃபுட்டை சாப்பிட முடியாது, அவங்க தண்ணியை குடிக்க முடியாது, அவங்க செய்யற சாப்பாடை வாயில வைக்க முடியாது. ஆனாலும் நம்ம சாப்பிட்டுதான் ஆகணும், அவங்க வீட்டுல போய் உக்காந்துதான் ஆகணும், அவங்க கிட்ட பழகிதான் ஆகணும். ஸோ இந்தபடி எல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கல்ச்சுரல் திங்ஸ். பெங்களூர்ல இருந்து போய் அங்க டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ்ல சந்திச்சு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி மினிஸ்ட்ரியோ வந்துட்டு படிச்சவங்க படிக்காதவங்க, பிராமின்ஸ், நான் கீழ்காதி மக்கள், அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம மாத்திட்டே இருக்கணும். அண்ட்
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரிஸை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதனால ஸோ எப்படி சொன்னா அந்த மக்களுக்கு ரீச் ஆகுன்ற அந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த ஆடியன்ஸ் யாருன்ட்டு. அப்படி செய். ஸோ இதனால வர ரிசல்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைனல் அந்த 6th கொஸ்டின்ல ரிசல்ட் கேக்குறீங்க. அந்த மிஷினரி அங்க இப்ப நான் வந்து பெங்களூர்ல இருந்து பீகாருக்கு வந்ததுனால ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா, அந்த மலைக்கு மேல 40 வருஷமா இருந்த தீவிரவாதிங்க ஜஸ்ட் நான் வந்து அந்த ஒரு 2 monthsல ஒரு ஒரு சின்ன ப்ரேயர் தான் ஆல்ரெடி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி என்னுடைய அந்த ஒரு ப்ரேயரும் எக்ஸ்ட்ரா அதுல ஆட் அப் பண்ணதுனால ஆண்டவர் வந்து அந்த தீவிரவாதி இயக்கத்தை அங்கிருந்து இருந்து நீக்கிட்டாரு. ரெண்டாவது வந்து இன்னொரு ரிசல்ட்ட பாத்தீங்கன்னா, அந்த 5 கிராமத்தை அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருந்த அந்த மந்திரவாதியை வந்து ஆண்டவர் அந்த 5 கிராமத்தையை விட்டு ஓட செஞ்சாரு. அந்த மக்கள் வந்து மந்திரவாதத்துல இருந்து ஒரு நம்பிக்கையை எடுத்து ஆண்டவர் மேல நம்புறதுக்கு ஆண்டவர் ஒரு வழியை உருவாக்குனாரு. மூணாவது ரிசல்ட் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற அந்த 250 சில்ட்ரன்ஸ்ல நூற்றுக்கணக்கான வாலிபர்களுக்கு நல்ல டிசைபிள்ஷிப் வசனங்களை சொல்லி நிறைய பேரை பேப்டிசம்ல நடத்தி அவங்கள வந்து ஆண்டருக்குள்ள வளர்க்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தாரு. நாலாவது வந்துட்டு இந்த ரோத்தாஸ் ஜோனுக்கு வந்துட்டு நிறைய விதத்துல மினிஸ்ட்ரியில கான்ட்ரிபியூஷன் பண்ண ஆண்டவர் கிருபை செய்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல இருந்திருந்தேன்னா மேபி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எங்க மாமா பொண்ணை மேரேஜ் பண்ணி ஏதோ ஒரு ஐடி செக்டர்ல நல்லா ஏர்ன் பண்ணிட்டு மேபி சண்டேஸ்ல கூட ஏதாவது ஒரு ஹாலை ரெண்ட்டுக்கு எடுத்து நான் ஒருவேளை சர்ச் நடத்தி கூட நான் பெங்களூர்ல கூட இப்போ ஒரு பாஸ்டரா இருந்திருக்கலாம். ஆனா தட் இஸ் நாட் மை ஒரிஜினல் காலிங். ஒருவேளை நிறைய பேர் இந்த மாதிரி ராங் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணி ராங் பிளேஸ்ல இருந்து ராங் டைப் ஆஃப் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது ஒருபோதும் அவங்களுக்கு வந்து ஆண்டவருடைய அவங்களுக்கு வச்சிருக்கிற டிசைரை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ இங்க வந்ததுனால இன்னொரு ரிசல்ட் என்னன்னா, எனக்குன்னு வச்சிருந்த லைஃப் பார்ட்னர் என்னுடைய ஒய்ஃப் மிஷினரியா அவங்களும் வந்துட்டு என்ன போலவே மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களும் ரோமன் கேத்தலிக் ஃபேமிலியில இருந்து அவங்களும் மிஷினரியா டெடிகேட் பண்ணி சென்னையில வந்து என்னுடைய ஒய்ஃபும் வந்து அவங்க எம்பிஏ முடிச்சுட்டு எம்டி என்எல்ஏஜி சர்ச்ல பைபிள் கோர்ஸ் முடிச்சுட்டு ஐசிஐசிஐ பேங்க் சில வருஷங்க வந்து அவங்க ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து அவங்க ஜாப் கிடைச்சு ஐசிஐசிஐ பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு ஐசிஐசிஐ பேங்க்ல அவங்க ஜாபை ரிசைன் பண்ணிட்டு என்ன மாதிரியே நான் பெங்களூர்ல இருந்து வந்தது போலவே அவங்க சென்னையில இருந்து மிஷினரியா ஜெம்ஸ்க்கு வராங்க. இங்க இருக்கிற ஜெம்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல வந்து மேரேஜ் வரைக்கும் அவங்க வந்து மிஷினரி டீச்சரா அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல ஒரு டீச்சரா இருந்து அவங்க மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டீச் பண்றாங்க. பிளஸ் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சுவிசேஷம் சொல்றது, அப்புறம் அந்த கேம்பஸ்ல யூத் மீட்டிங்ஸ்ல சில்ட்ரன்ஸ் மீட்டிங் இன்னும் நிறைய அதர் ஜெம்ஸ் மீட்டிங்ஸ்ல அவங்க அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு உதவியா இருந்தது. ஸோ அப்ப அந்த நேரத்துல தான் எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ என்னுடைய லைஃப் பார்ட்னரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்னுடைய மினிஸ்ட்ரியினுடைய ஒரு இன்னொரு பிகினிங் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ரிசல்ட். அதுக்கப்புறம் பட்னால பாத்தீங்கன்னா அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக போய் அங்க ஸ்டூடெண்ட்ஸ் விசேஷம் சொன்னதுனால ஒரு சர்ச் எமர்ஜ் ஆச்சு இந்த காரியங்கள். அதே மாதிரி அங்கத்துல இருந்து வாரணாசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க எத்தனையோ வாலிபர்கள் வந்து காதல், போதை பொருட்கள், அதுக்கப்புறம் நிறைய பேட் ஹேபிட்ஸ்ல இருக்காங்க. இங்க வாரணாசியில இருக்கிற யூத்தை பாத்தீங்கன்னா பல விதமான பேட் ஹேபிட்ஸ்ல இருக்காங்க. அந்த காலத்துல அவங்களெல்லாம் அதுல இருந்து மீட் எடுக்கிறதுக்கு ஆண்டவர் நிறைய பேரு ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி இருக்கோம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா 25 வருஷமா வந்துட்டு சபைக்கு வராங்க வாரணாசியில. இந்த வருஷத்துல வந்து ஒரு 3 நாள் பைபிள் ஸ்டடி வச்சிருந்தோம், ஹோலி ஸ்பிரிட் அண்ட் அனாயிண்டிங் பத்தி. அந்த 3 நாளுமே பைபிள் ஸ்டடி வச்சு ஃபைனல் 3rd டே வந்து லாஸ்ட் செக்ஷன்ல 1 hour ப்ரேயர் வச்சிருந்தோம் ஹோலி ஸ்பிரிட்டை வந்து பெற்றுக்கொள்வதற்காக. அதுல வந்து 8 people 15 பேர் வந்தாங்க அந்த கோர்ஸ்க்கு, 3 நாள் கோர்ஸ்க்கு. அதுல 8 பேர் 15 பேர்ல 8 பேர் பரிசுத்த ஆவியானவரை ஃபர்ஸ்ட் டைம் அவங்க லைஃப்ல வந்து ரிசீவ் பண்றாங்க. அவங்க சொன்ன டெஸ்டிமனி என்னன்னா 25 years வந்து நாங்க
வாரணாசியில வந்து ஜெம்ஸ் ஊழியர்களோட கனெக்ட் ஆயிருக்கிறோம். அதான் ஃபர்ஸ்ட் தடவை நாங்க பாக்குறோம். இங்க வந்துட்டு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு டெஸ்டிமனி சொல்றாங்க. ஸோ ஒரு 8 பீப்புள் இப்போ வந்து பரிசுத்த ஆவியினால நிரம்பி அவங்களுடைய லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரேயர் லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு, அவங்களுடைய டாக்கிங் சேஞ்ச் ஆயிருக்கு, ஃபேத்ல ஒரு பெரிய இது கிரேஸ் இருக்கு, அவங்க ஃபேமிலிக்காக இப்ப மணிக்கணக்கா அவங்க ஜெபிக்கிறாங்க, சர்ச்ல ஆக்டிவ் மெம்பரா இப்ப இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் வந்து இங்க ஒரு சில சேஞ்சஸை கொண்டு வர்றதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில எழுப்புதல் கொண்டு வர்றதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி போனாலும் அங்க நிறைய ஸ்ட்ரகிள் நடக்கும். ஏன்னா அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, அங்க பூஜை செய்ய சொல்லுவாங்க, பிரசாதம் சாப்பிட சொல்லுவாங்க. நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணுவாங்க, ஐயோ நான் பனாரஸ்ல காலேஜ் படிக்கும் போது நல்லா உங்க சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தோம், இப்ப நான் வீட்டுக்கு வந்துட்டேன், என்ன பூஜை பண்ண வைக்கிறாங்க சொல்றாங்க, என்ன பண்றது, நான் வந்து பண்ணணுமா பண்ணக்கூடாது. அப்ப என்னுடைய சாட்சி எல்லாம் சொல்லுவேன், எப்படி நான் 14 வருஷம் அடி வாங்கினேன், எப்படி நான் பூஜை பண்ண மாட்டேன், பிரசாதம் சாப்பிட மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன், எப்படி நான் திருட்டுத்தனமா பைபிள் படிப்பேன், கம்பளி போத்திட்டு ப்ரேயர் பண்ணுவேன், இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி சொல்லும் போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, பனாரஸ்ல இருக்கும்போது இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அப்ப அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்காது. ஏன்னா படிக்கும் போது அவங்களுக்கு படிப்பு ரிலேட்டடா சுவிசேஷம் இயேசுவை பத்தி தான் அவங்களுக்கு தேவை. இப்ப அவங்க படிச்சு முடிச்சுட்டு அவங்க சொந்த கிராமங்களுக்கு போய் அவங்க வீட்டுல அப்பா அம்மா எல்லாம் ஹிந்துஸ், இவன் மட்டும்தான் கிறிஸ்டியனு, இந்த பொண்ணு மட்டும்தான் கிறிஸ்டியனு, அங்க டார்ச்சர் பண்றாங்க, அடிக்கிறாங்க, கிறிஸ்துவ விடுற சொல்றாங்க, சர்ச்சைக்கு போவாதன்னு. அப்ப வந்து என்னுடைய சாட்சிகள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லும் போது, ஓ இப்படி எல்லாம் நீங்க கஷ்டப்பட்டீங்களா, அப்ப நாங்களும் அடி வாங்குறோம், நாங்களும் சகிச்சுக்கிறோம், நாங்களும் திருட்டுத்தனமா பைபிள் படிக்குவோம்னு சொல்லி அவங்கள படிப்படியா கவுன்சிலிங் பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை செய்றார். இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா த ரிசல்ட் மினிஸ்ட்ரியில ஒரு மிஷனரி தன்னுடைய வீடு, தன்னுடைய ஃபேமிலி, தன்னுடைய ஜாப், தன்னுடைய வசதி, தன்னுடைய சிட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கிராஸ் கல்ச்சர்ல மிஷனரியா போகும்போது எப்படியெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துறாரு, எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்றோம், அண்ட் எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் வந்து அங்க கிடைக்குதுன்றது வந்து இதெல்லாம் சாட்சி. இப்படி இப்ப ப்ரெசென்ட்லி we are in வாரணாசி கண்டினியூவிங், அண்ட் நெக்ஸ்ட் எங்களை வேற இடத்துக்கு போடுற வரைக்கும் நாங்க இந்த காரியங்களை கண்டினியூ பண்ணுவோம். மேபி நியூ ஃபீல்டுக்கு போனா ஆண்டவர் ஒருவேளை நியூ கல்ச்சர், நியூ பீப்புள், நியூ லாங்குவேஜ், நியூ டைப் ஆஃப் ஆடியன்ஸ் க்ரௌடை நாங்கள் சந்திக்கும் போது அது மறுபடியும் நாங்கள் எங்களை சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஊழியர் செய்வோம். ப்ரெசன்ட்லி நாங்கள் வந்து வாரணாசியில் மெயினாக இந்த பூஜாரிங்க, பிராமின்ஸு, பக்தி வைராக்கியம் அந்த மாதிரி மக்கள் தான் இப்போ மெயினாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் மத்தியில் நாங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே. ஆனா இப்போ எனி டவுட்ஸ், எனி கொஸ்டின்ஸ் தான் நீங்க கேளுங்க. ஃபேமிலியில் எப்படின்னா இப்போ எல்லாம் ரசிக்கப்பட்டுக்கிறாங்களா? அப்பா எல்லாம் எப்படின்னா? ஆமா, அம்மா ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னேன். அடுத்து தங்கச்சியும் வந்துட்டு ஸ்லோவா நானும் அம்மாவும் ஜெபம் பண்ண நானும் அம்மாவும் சேர்ந்து தங்கச்சிக்கு சுவிசேஷம் சொல்லுவோம். அப்ப சில டைம்ஸ்ல வந்து தங்கச்சிய ஊழியத்துக்கு சர்ச்சுக்கெல்லாம் கூட்டிட்டு போவேன் நான் பெங்களூர்ல இருக்கும் போதே. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா எங்க தங்கச்சியும் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ அக்செப்ட் பண்ணிட்டான். அம்மா, தங்கச்சி, நானு 3 பேருமே ஆண்டவருக்குள்ள வந்துட்டோம். இப்ப மேரேஜ் கூட பாத்தீங்கன்னா எங்க தங்கச்சி வந்து சர்ச்சுக்கெல்லாம் போய் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிற ஒரு கிறிஸ்தவ பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி சர்ச்ல தான் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அண்ட் இப்பவும் மேரேஜ்க்கு அப்புறம் தங்கச்சி வந்து சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கிறான் ஃபேமிலியா. தம்பி வந்து நான் சொன்ன பாத்தீங்களா, திரும்பி அவன் என்ன கடைசி நாள் நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்னை அடிச்சாங்க, அப்புறம் அவன் அழுந்தான். ஸோ அன்னைக்கு வந்து அவன் ஜீசஸ வந்து அவன் அன்னைக்கு அக்செப்ட் பண்ணிட்டு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு இப்ப மறுபடியும் பேக் ஸ்லைட் ஆகி போயிருக்கிறான். மறுபடியும் அவனுக்காக நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்பா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 90 to 95% அப்பாக்குள்ள சேஞ்சஸ் இருக்கு.
ஓகே ஓகே ஓகே. நான் ஆமா நான் ஊழியத்துக்கு வந்து 2 இயர்ஸ், ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் நான் எங்க இருந்தேன்னு அப்பாவுக்கு தெரியாது. 2012 நான் ஊழியத்துக்கு வந்தேன். 2014 வரைக்கும் தெரியாது அப்பாக்கு நான் எங்க இருக்கேனே தெரியாது. அப்புறம் ஓகே. ஒரு லெட்டர் எழுதினேன் பீகார்ல இருந்து. நான் இந்த மாதிரி உங்க பையன் 2 வருஷத்துக்கு முன்னாடி வீட்ல இருந்து வெளியே போனேன். நான் வந்து ஓகே. உயிரோட தான் இருக்கேன். நார்த் இந்தியால பீகார்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல ஜாயின் பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அக்கௌண்டன்டா இருக்கேன். அதே மாதிரி அவங்க சர்ச்சு கொடுத்துருக்காங்க, அதுக்கு பாஸ்டரா இருக்கேன். எனக்கு ஒரு 20-25 டேஸ் லீவ் கிடைச்சிருக்கு. உங்களெல்லாம் பார்க்கணும்ட்டு விருப்பப்படுறேன். நான் வந்து உங்களெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுனேன் 2 இயர்ஸ் கழிச்சு. ஏன்னா அப்பாவுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும், வீட்டுக்கு வர சொல்றாரா வர வேண்டாம் சொல்றாரா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு லெட்டர் எழுதிட்டு அப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து பேக் பண்ணி சில கிஃப்ட் எல்லாம் வாங்கி வச்சு ஒரு கொரியர் அனுப்புனேன். அப்பா பேருக்கு கொரியர் அனுப்புனேன். ஆமா 2 வருஷம் பல இடங்கள்ல தமிழ்நாடு, கர்நாடகா நிறைய இடத்துக்கு போய் தேடி இருக்காரு எங்க பையன் காணோம் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. அந்த லெட்டர் வந்த பிறகு படிச்சு தங்கச்சி எல்லாம் காட்டின பிறகு ஓகே வர சொல்லுங்க அவனை அப்படின்னு சொல்லி அப்புறம் 2014ல 2 வருஷம் கழிச்சு ஃபர்ஸ்ட் தடவை வீட்டுக்கு போய் நேரா போன உடனே அப்பாவை கட்டி பிடிச்சு நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்னு அவரால் ஒன்னும் பேச முடியல. அப்புறம் 2 இயர்ஸ் கழிச்சு எங்க போயிருந்த, ஏன்பா இவ்வளவு நாள் ஏன் வரல அப்படின்னு எல்லாம் கேட்டாரு. அண்ட் சரி அதுக்கப்புறம் அவரு நம்பல திரும்பி நான் பீகாருக்கு வருவேன், நம்பல வந்துட்டான் பையன் இனிமே போக மாட்டான்னு நினைச்சாரு. அப்புறம் நான் இல்ல போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன். 2014ல திரும்பி பீகாருக்கே வந்துட்டேன். அப்புறம் அவரே அம்மாட்ட சொல்லியிருக்காரு, சரி இவன் வந்து கிறிஸ்டியன் ஆயிட்டான், ஊழியத்துக்கு போயிட்டான், இப்போ வந்து அவனுக்கு ஒரு 27-28 வயசு, ஒரு கல்யாணமாவது பண்ணி வைக்கணும். இவனுக்கு போய் நான் பொண்ணு கேட்டேன்னா எந்த இந்து குடும்பத்துல இருந்து பொண்ணு கொடுப்பாங்க, சரி அவனையே ஒரு கிறிஸ்தவ பொண்ணையே பார்க்க சொல்லு, அவன் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு எந்த பொண்ணு சம்மதிக்குதோ அதே பார்க்கலாம் அப்படின்னு. அப்புறம் அம்மா வந்து எங்க லீடர்ஸ்க்கு எல்லாம் பேசினாங்க. பேசிட்டு மாதிரி யாராவது பொண்ணு இருக்காங்களா கிறிஸ்தவ பொண்ணு பேசி அப்பாவே வந்து பீகாருக்கு வந்தாரு. பீகாருக்கு வந்து நம்ம அகஸ்டின் ஜெபக்குமார் அங்கிள் அவங்க தான் எல்லாம் நடத்தி வச்சாங்க. அப்பெல்லாம் வந்து இங்கே இருந்து எல்லாம் மேரேஜ் காரையெல்லாம் நடத்தி கொடுத்துட்டு மறுபடியும் பெங்களூருக்கும் கூட்டிட்டு போய் அங்கேயும் ஒரு ரிசப்ஷன் எல்லாம் வச்சு அங்கேயும் ஒரு மேரேஜ் மாதிரி வச்சு அங்க இருக்கிற சொந்தக்கார, ஏன்னா நான் வீட்டை விட்டு போனதுனால நிறைய பேரு என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஏதோ ஒரு பொண்ணை இழுத்துட்டு ஓடிட்டாங்க அப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு அப்படின்னு ஊர்ல எல்லாம் பரவிச்சு. நான் ஊழியத்துக்கு வந்த மேட்டர் தெரியாது. அதனால அப்பா அம்மா வந்து கூப்பிட்டு நம்ம மேரேஜ் பண்ணி இவன் ஏதோ ஊழியத்துக்கு போயிருக்காரு நம்ம எல்லாருக்கும் சொன்னாதான் புரியும் அப்படின்னு பண்ணி இப்ப நான் ஊருக்கு போனேன்னா அப்ப என்ன எங்கேயா கூட்டிட்டு போவாங்க பைக்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க யாருப்பா இது அப்படின்னா, இது என்னுடைய மூத்த பையன் வாரணாசில பாஸ்டரா இருக்காரு அப்படின்னு அப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. காலையில எழுந்து பைக் எல்லாம் தொடிச்சு சாவி கொண்டாந்து கொடுப்பாரு, சர்ச்சுக்கு போலியாப்பான்ட்டு. எங்கேயாவது பெங்களூர்ல இப்ப நான் 2-3 சர்ச்ல ப்ரீச் பண்ணேன். அப்ப கூட அப்பா எதிர்க்கதான் உட்காந்து பைபிள் எல்லாம் உட்காந்து வாசனம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆன்லைன் ப்ரேயர் எல்லாம் அப்பா எதிர்க்க ஜெபம் பண்ணுவேன். வீட்டுல டிவில பாட்டு போட்டு பாப்பேன், ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து அந்த அளவுக்கு கிறிஸ்தவங்கன்னா யாரு, ஓகே என் பையன் கெட்ட வழியில போல நல்ல வழியில தான் இருக்கான், வருஷம் வருஷம் வர்றான் லீவ்ல, எல்லாருக்கும் பிரிஞ்சு போல, நல்லதுதான் செய்யறான், நல்லாதான் இருக்கான். ஒரு கிறிஸ்துவத்து மேல இருந்த வெறுப்பு, கோவம், ஆண்டவர் மேல இருந்த வெறுப்பு எல்லாம் இப்ப இல்ல அவருக்கு. அவருடைய அந்த பர்னிச்சர் கடையிலேயே வந்து பைபிள் வசனம் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காரு. ஒட்டி வச்சிருக்காரு. ஆனா என்னன்னா முழுமையா இன்னும் வந்துட்டு வெளிப்படையா ஏத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போறதோ ஞானஸ்தானம் எடுக்கிறதோ இன்னும் பண்ணல. ஆனா 95% வந்து சொல்ல முடியுது அவர் வந்து நிறைய மாறிட்டாரு. ஆனா வெளியே வந்து அவர் வந்து இன்னும் மாறாத மாதிரி ஒரு இது காட்டுறாங்க. மற்றபடி இப்ப என்னுடைய பிள்ளைங்க இருக்காங்க, ஷைனி ஜாய்சன் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா.
அவெல்லாம் ஃபோன் பண்ணாலே அதுதான் சொல்லுவா. தாத்தா ஜெபம் பண்ணீங்களா, ப்ரேயர் பண்ணீங்களா, சர்ச்சுக்கு போனீங்களா, தலை வலிக்குது, கால் வலிக்குது, வேலை இல்லைன்னு சொன்னாருன்னா என் பிள்ளைங்க வந்துட்டு அப்பாக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, தாத்தா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா ஃபீவர் சரியாயிடும், ஜெபம் பண்ணீங்கன்னா நல்லா வேலை தருவாங்க ஏசப்பா. அது மாதிரி நம்ம பேச முடியாத இடத்துல பேர பிள்ளைங்களை வச்சு ஆண்டவர் வந்து பேசினாலும் ஓகேம்மா சரிம்மா செய்யறேம்மா பண்றேம்மான்னு. அந்த அளவுக்கு அப்பா வந்திருக்காரு. ஆனா அவர் முழுமையா ரட்சிக்கப்பட்டுட்டாருன்னா அதோட ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை. அம்மா முழுசா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, தங்கச்சி ரட்சிக்கப்பட்டிருக்கா, அப்பாக்குள்ள நிறைய சேஞ்சஸ் இருக்கு. தம்பி மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டு மறுபடியும் கொஞ்சம் பேக் வாங்கிட்டான். ஆமா, அவனுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. ஓகே ஓகே ஓகேண்ணா. ஏன்னா இதான் மெயின் ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது எனக்கு வந்து மெயின் உங்க ஃபேமிலி பிக் ஒன்று வேணுமாங்கண்ணா, ஃபேமிலி ஃபோட்டோ. ஓகே. ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று. அப்புறம் இப்போ சைல்ட்ஹுட் என்ன நீங்கள் என்ன இப்போ என்ன நீங்கள் என்ன டைப் படிச்சிங்க அப்படின்னு என்ன பயோகிராஃபி இது இப்போ மினிஸ்டர் இதெல்லாம் கட்சிது இல்லைங்களா? ஏன் கேட்குறேன்னா இப்போ இயர்ஸு பிளேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. வேறு எதுவும் இல்லைங்க. நீங்கள் எதனா வந்து இப்போ எதனா எழுதி வச்சுருப்பீங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் எந்த இயரில் பிறந்தீங்க, எங்கே பிறந்தீங்க, அதெல்லாம் டீட்டெயில் சொன்னீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எதனா டீட்டெயில்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அனுப்பிவிடுங்கண்ணா. அப்படி இல்லைன்னா நான் இதே கொஞ்சம் தேடி பார்த்து நான் எழுதிக்கிறேன். சரி சரி ஓகே. அது ஒன்று. உங்களது ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று தேவைப்படும்ண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஓகே ஓகேண்ணா. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சென்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஏன்னா இப்போ மேரேஜ் ஆன டேட்டு, அப்புறம் எப்போ வந்து ஊழியத்துக்கு நீங்க வீடியோ விட்டு அதான் 12 மணிக்கெல்லாம் ஆண்டர் ஊழியத்துக்கு கால் சொன்னீங்களா அந்த டேட்டு, அப்போ அம்மா எப்போ ஆண்டர் ஏற்றுக்கொண்டாங்க அந்த மாதிரி, அப்போ உங்க அந்த மாதிரி கொஞ்சம் சில டீட்டெயில்ஸ் கிடைச்சிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணா. ஓகே ஃபைன். ஓகே ஓகே தேங்க்யூண்ணா. ஏன்னா ரொம்ப உங்களோட டைம் எடுத்துன்னு உங்களோட பயோகிராஃபி ஷேர் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வேற அவர் இல்லைன்னு சொன்னா இவ்வளவு பெரிய பயோகிராஃபி இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா ஃபேமிலில தேர்ந்தெடுத்து அன்புக்குள்ள கிறிஸ்தவத்துக்குள்ள எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்ததுனால ஐ அம் ஏபிள் டு டாக் சோ மச். ஆண்டவர் இல்லாம இந்த பெரிய பயோகிராஃபி இல்லை. ஸோ ஆண்டவருக்கு தான் எல்லா ப்ரைஸ் ஆனர். ஓகே ஓகே ஓகே. சரி சரிண்ணா. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடுறீங்களாண்ணா? ப்ரேயர் பண்ணி எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சந்தோஷ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம், அவங்களுடைய மனைவிக்காக ஸ்தோத்திரம். அப்பா கடந்த நாட்களில அந்த எம்பிடிசி கோர்ஸை செய்ய கர்த்தர் கிருபை செய்தீங்க. அநேக பாடங்களை, அநேக மிஷினரிகளை குறித்தோம், பைபிள் கேரக்டர்ஸை குறித்தோம், மிஷன்ஸை குறித்தோம் நிறைய காரியங்களை அங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சண்டேயும் அந்த கிளாஸ் டைம்ல ஒவ்வொரு டீச்சிங் ஃபேக்கல்டிஸ் மூலமா, பைபிள் வசனங்கள் மூலமா ஆண்டவரே நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. அதுக்காக கூட நன்றி. கடந்த ஆனுவல் லீவ்ல ஆண்டவரே பெங்களூர்ல சந்திக்கும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்தீங்க, கான்டாக்ட் கொடுத்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அப்பா இந்த நாட்களில கூட ஆண்டவரே அந்த கோர்ஸ்னுடைய நிறைவாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த அசைன்மெண்ட்டை கூட அவங்க இந்த நாளில் ஆண்டவரே அப்பா இந்த இன்டர்வியூ மூலமாக தெரிந்து கொள்ளவும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணி ஆண்டவரே இந்த மிஷினரியினுடைய லைஃப் ஆண்டவரே அவங்க ரிசர்ச் பண்ணுவதற்கு ஒரு பெரிய கிருபை தந்தீர், அதற்காக நன்றி. என்னை கூட நீர் பலப்படுத்தி ஆண்டவரே மட்டமாய் பேச வைத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் உங்களுடைய நாமம் மற்றும் மகிமை பெற வேண்டும் என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை தொடர்ந்து அவங்க ஆண்டவரே இதை மறுபடியும் இந்த ரெக்கார்டிங்ஸை கேட்டு அதை அசைன்மெண்டா எழுதும் போது ஆண்டவரே வெறும் ஒரு மிஷனரி பயோகிராஃபி என்று எழுதாதபடிக்கு இதை எழுதும் போதே ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு, எங்களுடைய ஃபியூச்சர்ல எங்களை எப்படி ஆண்டவர் வழிநடத்த விரும்புறாருன்றதையும் இதுல இருந்து ரியலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவர் நீங்க கிருபை செய்யும்படிக்கு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா இப்பொழுது பெங்களூர்ல அவங்க இருந்து அப்பா வாழ்றாங்க, அவங்க ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஃபேமிலி பிள்ளைங்க
இயேசுவின் நாமத்தினால சகலத்தையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு கூட ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கேயோ இருந்த எங்களை ஆண்டவரை ஒன்று கூட்டி சகோதரர்களாக இப்படி ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எம்பிடிசிக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், காட்வின் பிரதருக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே அப்பா இவங்க மட்டும் இல்லாம இன்னும் எம்பிடிசில இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அவங்கள வேற வேற மிஷினரி பயோகிராபிஸ் எழுதுறதுக்கு அவங்களுக்கும் வேற வேற மிஷினரிகளை அசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த அசைன்மெண்ட்ஸும் ஆண்டவரே மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல சிறப்பாய் செய்து முடிக்க கர்த்தர் நீர் கிருபை பாராட்டுவீராக என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு காரியங்களிலே கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமை பெற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா விசேஷமாய் சந்தோஷ் பிரதர் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய குடும்பத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கம் அழைப்பு ஆண்டவரே எல்லா காரியங்களும் இன்னும் தெளிவாய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள, ஸ்பெஷலா மிஷன்ஸ் குறித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, மிஷனரிஸ்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க, ஆண்டவரே மிஷனரிஸ்களுடைய லைஃப அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராக என்று கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க கேள்விப்பட்டிருக்கிறது வெறும் ஒரு மிஷனரியுடைய பயோகிராபி, ஆனா பல மிஷனரிகள் இன்னும் பல சேலஞ்சஸ்ல பல ஆண்டவரே பர்சிகியூஷன்ஸ் மத்தியில அநேகர் ஜெயில போடப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க, தாக்கப்படுறாங்க, ஆண்டவரே கொடுமை கொடுக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. இப்படி இன்னும் அநேக காரியங்களை கூட வர நாட்கள்ல அவங்க இன்னும் டீப்பா ரிசர்ச் பண்ண அனலைஸ் பண்ண கூடுமானா மிஷன் ஃபீல்ட்ஸ்க்கு அப்பப்ப வெக்கேஷன்ஸ் டைம்ல அவங்க டைம் எடுத்து வந்து மிஷன் ஃபீல்ட்ல தங்கி இன்னும் காரியங்களை இன்னும் நிறைய பார்த்து அறிந்து கொள்ளவும் ஜெபிக்கவும் ஜெப வாஞ்சை அவங்களுக்குள்ள ஊற்றும்படிக்கு கூட ஜெபிக்கிறோம். ஸ்பெஷலா ஆண்டவரே ஜெம்ஸ் பெங்களூர் டீமோட ஜஸ்ட் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு அதோட விட்டு விடாதபடிக்கு பெங்களூர் ஜெம்ஸ் டீமோட இணைந்து இன்னும் எம்பிடிசில அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்க, அவங்களுடைய டைமை கொடுக்க, இன்னும் நியூ மிஷன் ஒர்க்குக்காக அவங்களுடைய ப்ரையர் டைமை கொடுக்க, ஆண்டவரே அந்த இடத்துல உமக்காக ஓடி உழைக்க கர்த்தர் அவங்களுக்கு பலன் தாங்க, கிருபை தாங்க, அவங்களுடைய மினிஸ்ட்ரி காரியங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஃபைனான்சியலா அவங்கள தாங்குங்க, கர்த்தரை அவங்க தாங்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அவங்களுடைய டைமை ஆண்டவருக்கு அலாகேட் பண்ண கிருபை செய்யுங்க. தொடர்ந்து இந்த நாள்ல கூட என்னென்ன தேவைகளோடு கூட அவங்க இருக்கிறாங்களோ பல நாட்களாய் பல காரியங்களுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்காங்க. கர்த்தர் இந்த நாள்ல அநேக காரியங்களுக்கு அநேக குறிப்புகளுக்கு பதில்களுக்கு விடைகளை தரும்படிக்கு இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். தடைகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், மூடப்பட்டிருக்கிற கதவுகள் வாசல்கள் எல்லாம் திறந்து இயேசுக்காக எழும்பி சிறகடித்து பறந்து பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். வானத்தில் நட்சத்திரங்களை போல இருளான பகுதிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக கர்த்தர் நீர் வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஏற்படுத்தினவர் நீர், இவர்களை யாரும் பிரிக்காதபடிக்கு, எந்த சக்தியும் பிரிக்காதபடிக்கு, எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எந்த உறவுகளும் இவங்களுக்குள்ள விரிசல்களை கொண்டு வராதபடிக்கு சமாதானம், சந்தோஷம், அன்பு, ஐக்கியம், ஒற்றுமை என்று சொல்லி சகல குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதங்களால் இவங்களை நிரப்பி ஒரு சரீரம் என்கிற எண்ணத்தை கொடுத்து சந்தேகம் என்னோ எரிச்சலோ கோபமோ அடிதடியோ இப்படிப்பட்ட எந்த ஆண்டவரை உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் கிறிஸ்து சபையை நேசித்தது போல மனைவியை நேசித்து கணவனை கீழ்ப்படிந்து ஆண்டவரை ஒரு ரோல் மாடலான ஃபேமிலியா, கணவன் மனைவியா, அப்பா அம்மாவாக கிறிஸ்தவங்களாக அந்த பெங்களூர்ல இருக்கிற நாட்கள் எல்லாம் அவங்க அநேகருக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்க, வீட்டிற்கும் சபைக்கும் ஊழியங்களுக்கும் ஆண்டவரை சமுதாயத்துக்கும் ஆபீஸ்லயும் அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவிகளாய், ஆறுதல் தருகிற கருவிகளாய் கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவரே சரியான நேரத்துல சரியான மக்களுக்கு பேசி அநேகரை தேவ ராஜ்யத்துக்குள்ள நடத்துகிறவர்களாய் நீ மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கிருபையும் அன்பும் ஆண்டவரே உடைய மகிமையும் வல்லமையும் அபிஷேகமும் அளவில்லாமல் இவர்கள் மீது பொழியும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சகோதரிக்கு விசேஷமாய் பலத்தை தாங்க இந்த அசைன்மெண்ட்டை எழுதும் போதே அவங்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நிரம்பும்படிக்கு ஜெபிக்கிறேன். அவங்களுடைய ஜெப வாழ்க்கை அதிகரியும், விசுவாச வாழ்க்கை அதிகரியும். ஆண்டவரை உமக்காக அர்ப்பணித்துக்கிற அந்த அர்ப்பணிப்புல இன்னும் ஆழமான அர்ப்பணிப்புக்குள்ள அவங்க போக கிருபை செய்யுங்க. ஒருவேளை ஊழியத்திற்காக கர்த்தர் அழைக்கும் போது
எப்படி நம்ம வேலையை ரிசைன் பண்ணிட்டு எல்லா வசதியை விட்டுட்டு எப்படி போறது, எப்படி ஆண்டவர் நடத்துவார், போற இடங்களில எப்படிப்பட்ட ஆபத்துகள் இருக்கின்ற பல கேள்விகள் இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தைரியத்தை கொடுத்து கர்த்தர் நடத்துவீர் என்கிற நம்பிக்கையை கொடுத்து ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்கிற ஆண்டவரே விசுவாசத்தை கொடுத்து கர்த்தருக்காக நான் கால் எடுத்து வைக்கும் போது கர்த்தர் என்னுடைய காரியங்களை வாய்க்கை செய்வார், என் கணவனை பாதுகாப்பார், என் குடும்பத்தை பாதுகாக்குவார், தேவைகளை சந்திப்பார், என் ஜீவனை காப்பார், மரணத்திற்கும் பிசாசுக்கும் சத்துருகளுக்கும் எதிர்க்கிறவர்களுக்கும் காப்பாத்தி என்னை ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வைப்பார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தை கொடுங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட மக்கள் மத்தியில ஊழியம் செய்யணும், யாருக்காக அழைத்திருக்கிறீங்க, அந்த காரியங்கள் எல்லாம் இவங்களுக்கு தெளிவுபடுத்தும்படிக்கு ஜெபிக்கிறாங்க. இன்னும் ஆண்டவரே அவங்களுடைய ஜெப நேரத்தை இன்க்ரீஸ் பண்ண, கணவன் மனைவியா இணைந்து ப்ரேயர் டைமை இன்க்ரீஸ் பண்ணி, இன்னும் அவங்களுக்காக ஃபேமிலிக்காக அவங்க மூலியமா கர்த்தர் ஆண்டவரே நடத்த போகிற மினிஸ்ட்ரிகளுக்காக ஆண்டவரே தேவைப்படுகிற சகலத்தையும் ஜெபத்திலே பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அதற்காக அதிகமாய் ஜெபத்துல காத்திருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்து வழி நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். இந்த நாள்ல மீண்டும் இந்த ஃபேமிலியுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஏதோ ஒரு ஃப்ரெண்டு மூலியமாகவோ யார் மூலியமாகவோ எம்பிடிஸ்ல இன்ட்ரடியூஸ் ஆனாங்க, ஒரு கோர்ஸை படிச்சு முடிச்சோம், சர்டிபிகேட்டை வாங்கி வீட்டுல வச்சோன்னு இல்லாம ஆண்டவரே முன்குறித்து கொண்டு போயிருக்கிறீர். பல மக்களோடு கான்டாக்ட்ல கொண்டு வர, ஃபெலோஷிப்ல வர அநேக மக்களை அறிமுகப்படுத்தி, அநேக ஊழியக்காரர்களை அறிமுகப்படுத்தி, நார்த் இந்தியால இருக்கிற மிஷனரிகளை அறிமுகப்படுத்தி, மிஷன் பாரத்தை கொடுத்து நீங்க தான் இவங்களை ஒரு சரியான வழியில கொண்டு வந்துட்டு இருக்கீங்கன்றத ரியலைஸ் பண்ணி ஆண்டவரே உமக்கு தங்களை அர்ப்பணித்து அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய சத்தத்தை கேட்டு வாழ கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்படின்னு செய்ய போகிறதுக்காக நன்றி தாழ்த்துகிறோம். உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Praise Lord brother, praise Lord sister. Praise Lord na. Thanks na. Okay, God bless you. Praise Lord. ரொம்ப சந்தோஷம் உங்க ரெண்டு பேரோட பேசினது. அண்ணா அதான் ஃபர்தராக எதாவது நம்ம வரணத்து நீங்கள் பண்ணுற மினிஸ்ட்ரி எதாவது ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா நாங்கள் எங்களோட ப்ரேயரில் எடுத்துக்குவோம். ப்ரேயர் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். வேறு ஓகே, கண்டிப்பாக. சரிங்கண்ணா. வீட்டில் பசங்க அக்காலாம் நல்லா இருக்கிறாங்க இல்லைண்ணா? நல்லா இருக்கு. ஹெல்த்தெல்லாம் ஓகேண்ணா? ட்ராவல் பண்ணிட்டு போனீங்களே இங்கேருந்து? ஆமாம், நாங்கள் ஃப்ரைடே வந்தோம். ஃப்ரைடே சாட்டர்டே 2 நாள் ஃபுல் டயர்டு. ஓகே. ஃப்ரைடேவே வந்து வேற ஒரு எம்பிடிசிலேருந்து ஒரு சிஸ்டர் ஆக்சுவலி கேட்டிருந்தாங்க. அப்படிங்களா? ஆமா, பட் முடியல. அப்புறம் அவங்க வேற ஒரு மிஷனரி அசைன் பண்ணிட்டாங்க. அப்படிங்களா? ஓகே. ஃப்ரைடே சாட்டர்டே ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் சாட்டர்டே நைட் வரைக்கும் அப்படியே ஒரு 2 days கொஞ்சம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்த பிறகுதான் நார்மலான. ஏன்னா 1 month நிறைய டிராவல் இருந்ததா. சென்னையிலேயே தமிழ்நாட்டிலேயே நிறைய பகுதிகளுக்கு போனோம். ஃபைனலா பெங்களூர், ஃபேமிலிஸ்ல நிறைய டிராவல் இருந்தது. ஓகே. நேற்று முந்தா நாள் சண்டே சர்ச்சுக்கு அப்புறம் மறுபடியும் சண்டேவும் ரெஸ்ட் எடுத்தோம். நேத்துல இருந்து கொஞ்சம் ஒரு சில பெண்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சோம். அதான் நேத்து கால் பண்ணும் போதும் என்னால பேச முடியல. டுடே ஐ அம் பேக் டு ஆஃபீஸ். ஸோ ஓகே. நான் வந்து அடுத்து இங்க உள்ள மினிஸ்ட்ரிகளை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணோம். சரி. ஓகே. Any prayer request, definitely I'll share with you. Okay. I'll share on. Thank you. Okay, God bless you. Okay. Share. Thank you. Okay. Bye now. Bye. நீங்க எந்த எம்பிடிசி பேட்ச்? இவங்க நான் மாகடி ரோட்ல நான் செகண்ட் பேட்ச் முடிச்சிட்டேன். நான் இப்போ ஃபெசிலிட்டேட்டரா வந்து மாகடி ரோட் பேட்ச்ல ஒர்க் பண்ணுகிறேன். ஃபெசிலிட்டேட்டராவே இருக்கா? சரி, ஓகே. ஆமா. ஓகே. சோ வைஃப் வந்து தேர்ட் பேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து 9th பேட்ச்னா. நீங்க செகண்ட் பேட்ச் முடிச்சிட்டீங்க? நான் செகண்ட்லயே முடிச்சிட்டேன். கண்டினியூஸா ஃபெசிலிட்டேட்டரா? ஆமா, ஃபெசிலிட்டேட்டரா இருக்கேன். இப்போ வந்து 9th பேட்ச் நடந்துனுக்குதுங்க பிரசன்ட். அது நீ தான் முடிஞ்சிச்சு. இப்போ போன வாரம் தான் எக்ஸாம் எல்லாம் ஆயிடுச்சுங்க. போன சண்டே எல்லா பேட்சும் பேர்வெல் எல்லாம் முடிஞ்சிச்சு. இது ஒரு பேட்ச் மொத்தம் இப்போ இந்த கம்மிங் சாட்டர்டே பேர்வெல் வச்சுக்கிறோம். ஆமாமா, 2 பேட்சுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க.
ஆஹா ஓகே ஓகே. இந்த ஹெச்ஏஎல் இட்டும் போயிருப்பாங்க. பேட்ச் 800 ஆமா. நான் கேட்டேன் தேர்ட் பேட்சுக்கு ஏன் கூட்டிட்டு போலன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க இல்ல 3 ஒரே டேல வைக்க முடியல, ஒரு 2 வீக் போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறோம் நாங்க, இல்லனா வந்திருப்பாங்க அங்கேயும் மாதிரி. ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இயர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. சரிங்கண்ணா. ஓகே நெக்ஸ்ட் இயர் ஏதாவது ஃபேர்வெலுக்கு நெக்ஸ்ட் பேட்சுக்கு கூட்டிட்டு வரேன், அந்த டைம் வந்தீங்கன்னா பாதி கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஓகே ஓகேண்ணா கண்டிப்பா. ஓகே அந்த முடிஞ்ச அந்த டைம்ல தான் எங்களுக்கும் ஒரு சின்ன ப்ரே பாயிண்ட் வச்சுக்கன்னா, நானும் ஒய்ஃபும் எங்க அப்பா அம்மா 4 பேர் இருக்கிறோம். சரி. இப்போதான் மேரேஜ் ஆகி 1 year 2 months ஆகிடுச்சு. சரி சரி. அதை உங்களோட ப்ரேயர்லயும் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரே பண்ணிங்கண்ணா. ஏன்னா மினிஸ்ட்ரி இப்போ சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணிருக்கிறோம். ஓகே. வெளியே நான் சில ஃபீல்டில் போகிறேன், வெளியே அவுட் சைடு ஸ்லம்ல, அப்புறமா வந்து சில வில்லேஜஸ்ல போய் பண்ணிருக்கிறோம். ஓகே. ஒய்ஃப் வந்து ஆசிரமத்தில் பண்ணிக்கிறாங்க. 2-3 ஆசிரமம் இருக்குதுங்க. சரி. அங்கே 1-2 இடத்துல பண்ணிருக்கிறாங்க. அதான் சரி இன்னும் ஃபர்தராக ஜெம்ஸில் இப்போ தான் நம்ம தெளிவாக இருக்கணும்னுக்காக தான் ஜெம்பிடிஸில் ஒய்ஃபை ஜாயின் பண்ணி விட்டுருந்தேன். சரி சரி. ஓகே. அதான் சரி அது போயினுக்குது. இன்னும் ஃபர்தராக ஆண்டவர் இன்னும் நோக்க வச்சுக்கிறாருன்ட்டு நாங்கள் ப்ரே பண்ணுக்கிறோம். உங்களுக்கும் அதை எப்போனா உங்களோட ப்ரேயர்லையும் எங்களையும் கொஞ்சம் ப்ரேயரில் வச்சுக்கோங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே ஓகேண்ணா. ஓகே. சரிங்கண்ணா.